தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வரவேண்டும் தேவா ஆவியே, எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவா ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் தூய ஆவியே, அன்பினாவியே, துணையானரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையானரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மபாரம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே, ஹல்லேலூயா, ஆத்மபாரம் தீர்க்கவாரு இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, இப்போ வாரு, இறங்கி வாரு எங்கள் மத்தியிலே, பக்முக்திலே நீரே, உம் பக்தனை தேற்றினீரே, பக்முக்திலே நீரே, உம் தாசனை தேற்றினீரே,
என்னையும் தேற்றியாற்றவாரு இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவாரு இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரோ இறங்கி வாரோ எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோ இறங்கி வாரோ எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இந்த காலை வேளை வந்திருக்கிற உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம் ஆவியில் நிரம்பி உம் பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் திருப்பி வீட்டுக்கு போகும் போது தகப்பனே வந்தது போல அல்ல அப்பா, ஒரு புது பலத்தோடு, ஒரு புது உற்சாகத்தோடு, ஒரு புது ஹோப்போடு தகப்பனே ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯೊಂದಿಗೆ ಆಂಡವರೇ திருப்பி போக என் தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ತಿರುಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ನೀನು ಕೃಪೆ ನೀಡು. பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. ತುಂಬಿಸು. ஆசீர்வாதியும் ஆசீர்வாதம் பிரசன்னத்தில் மூடி மறைக்கும் ஆண்டவரே. பிரசன்னத்தில் ತುಂಬಿಸು. ಎಲ್ಲ கவலைகளை மறந்து ಎಲ್ಲ உம்மை நோக்கி ஆராதிக்க ನೋಡಿ கிருபை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைಯನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿ பிரசன்னத்தால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿಸು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறேன் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ಆರಾಧನೆ தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಆರಾಧನೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯವರೆಗೂ ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಜೆபிக்கிறோம். ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿ ನಡೆಸಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறேன் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಜಸಾಯ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬಂದಂಥ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ವಂದಿಸುತ್ತೇವೆ. ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತುತಿಸಿದವರು, ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದವರು ಯಾರು ಇದುವರೆಗೂ ಸೋತು ಹೋಗಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾವು ಆತನನ್ನು ನಿರೀಕ್ಷೆಯೊಂದಿಗೆ ಸ್ತುತಿಸೋಣ. ನಮ್ಮೆಲ್ಲ ಚಿಂತಾಭಾರವನ್ನು ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಘನಪಡಿಸೋಣ. ಸ್ತುತಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ, ಬಾಜಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ, ಬಾಜಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ, ಭಜಿಸಿ ಜಯವೊಂದು ನನ್ನ ಮನವೇ.
ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಬಾಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಏರಿಕೋ ಕೋಟೆ ನೋಡಿ ನೀ ಭಯ ಪಡಬೇಡ, ಏರಿಕೋ ಕೋಟೆ ನೋಡಿ ನೀ ಭಯ ಪಡಬೇಡ. ಪೌಲ ಸೀಲನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು, ಪೌಲ ಸೀಲನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿಗುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಬಾಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಗೋಲಿಯಾತನನ್ನು ನೋಡಿ ನೀ ಭಯ ಪಡಬೇಡ, ಗೋಲಿಯಾತನನ್ನು ನೋಡಿ ನೀ ಭಯ ಪಡಬೇಡ. ದಾವೀದನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು, ದಾವೀದನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿಗುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಬಾಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಬಾಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದರು ನೀ ಭಯ ಪಡಬೇಡ, ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದರು ನೀ ಭಯ ಪಡಬೇಡ. ಪೌಲ ಸೀಲನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು, ಪೌಲ ಸೀಲನಂತೆ ನೀ ಸ್ತುತಿಸು. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿಗುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಭಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಭಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಊರೆಲ್ಲ ಎದುರಾದರು ನೀ ಭಯ ಪಡಬೇಡ, ಊರೆಲ್ಲ ಎದುರಾದರು ನೀ ಭಯ ಪಡಬೇಡ. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾತ ದೊಡ್ಡವನು, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾತ ದೊಡ್ಡವನು. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿಗುವುದು ಜಯ, ಸೈತಾನನಿಗೆ ಲಯ 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 ಲಯ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಭಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಸ್ತುತಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ ನೀ ಭಜಿಸಿ ಜಯ ಒಂದು ನನ್ನ ಮನವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಇನ್ನೊಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ನಿಜವಾಗ್ಲೂ ಸ್ತುತಿಸಿದರೆ ನಮಗೆ ಜಯ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಇನ್ನೊಂದು ಹಾಡು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಪಡಿ. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ ಎಂಬುದಾಗಿ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ, ತಿರುಗಿ ಬರುವನು, ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ, ತಿರುಗಿ ಬರುವನು, ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ, ತಿರುಗಿ ಬರುವನು, ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ, ತಿರುಗಿ ಬರುವನು, ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ನೋಹನ್ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರು ದೇವರನ್ನು ಮರೆತು, ಜೋಹನ್ ಕಾಲದಲ್ಲಿ ಜನರು ದೇವರನ್ನು ಮರೆತು, ಜಲ ಪ್ರಳಯ ಬರುವುದಿಲ್ಲವೆಂದು ನಾಶವಾಗಿ ಹೋದರು, ಜಲ ಪ್ರಳಯ ಬರುವುದಿಲ್ಲವೆಂದು ನಾಶವಾಗಿ ಹೋದರು. ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು. ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಮೋಸೆ ತಡ ಮಾಡಿ ಬರಲು, ಬೆಟ್ಟದಿಂದ ಇಳಿದು ಮೋಸೆ ತಡ ಮಾಡಿ ಬರಲು, ದೇವರನ್ನು ಮರೆತು ಜನರು ನಾಶವಾಗಿ ಹೋದರು, ದೇವರನ್ನು ಮರೆತು ಜನರು ನಾಶವಾಗಿ ಹೋದರು. ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು. 10 ಮಂದಿ ಕನ್ಯರು ಮೊದಲಿಂಗ ತಡ ಮಾಡಿ ಬರಲು, 10 ಮಂದಿ ಕನ್ಯರು ಮೊದಲಿಂಗ ತಡ ಮಾಡಿ ಬರಲು, 5 ಮಂದಿ ಕನ್ಯರು ದೇವರ ರಾಜ್ಯ ಕಳೆದುಕೊಂಡರು, 5 ಮಂದಿ ಕನ್ಯರು ದೇವರ ರಾಜ್ಯ ಕಳೆದುಕೊಂಡರು. ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆ ಎಚ್ಚರವಾಗಿರು. ಅಂತ್ಯಕಾಲವು ಕಠಿಣ ಕಾಲ ಬರುವುದು, ಅಂತ್ಯಕಾಲದಲ್ಲಿ ಕಠಿಣ ಕಾಲವು ಬರುವುದು. ಭಕ್ತಿಯ ವೇಷ ಹಾಕಿ ಅದರ ಬಲವು ಬೇಡವೆಳುವರು, ಭಕ್ತಿಯ ವೇಷ ಹಾಕಿ ಅದರ ಬಲವು ಬೇಡ ಹೇಳುವರು. ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ಆಹಾ ಅಧೀನವು ಯೇಸು ಬರುವ ಗಳಿಗೆಯು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು, ತಿಳಿಯದೆ ಇರುವುದರಿಂದ ಸಭೆಯೇ ಎಚ್ಚರವಾಗಿರು. ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ, ತಿರುಗಿ ಬರುವನು, ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ಯೇಸು ಬರುವನು, ಬೇಗನೆ ಬರುವನು, ಸಭೆಯೇ ಎಚ್ಚರ,
ತಿರುಗಿ ಬರುವನು ತಡವಿದೆ ಎಂದು ಮೋಸ ಹೋಗಬೇಡ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಯೇಸು ಬರ್ತಾನೆಂಬುದಾಗಿ, ಆತನು ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತ ಬರ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆತನ ಭಕ್ತರಾದ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಕಾಯೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಕೀರ್ತನೆ 20, Psalms 20. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಲಿ, ಯಾಕೋಬರ ದೇವರ ನಾಮವು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಲಿ. ನೀನು ಸಮರ್ಪಿಸಿದ ನೈವೇದ್ಯಗಳು ಆತನ ನೆನಪಿಗೆ ಬರಲಿ, ನೀನು ಮಾಡಿದ ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳು ಆತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಲಿ. ನಿನ್ನ ಜಯದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹಧ್ವನಿ ಮಾಡುವೆವು, ನಮ್ಮ ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಧ್ವಜ ಎತ್ತುವೆವು. ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಎಲ್ಲ ವಿಜ್ಞಾಪನೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲಿ. ಕೆಲವರು ರಥಬಲದಲ್ಲಿ, ಕೆಲವರು ಅಶ್ವಬಲದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಾರೆ. ನಾನಾದರೂ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿಯೇ ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದೋಣ. ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ಅರಸನಿಗೆ ಜಯ ಉಂಟು ಮಾಡು, ನಾವು ಮರೆಡುವಾಗ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ದಾವೀದನು ಬರೆದಂಥ ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಜಯಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ಹಲ್ಲೆಲೂಯ. ಯಾರಿಗೆಲ್ಲ ಜಯ ಬೇಕೋ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಒಂದೇ ಉಪಾಯ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಜಯ ಬೇಕಾದವರು, ಏಕೆಂದರೆ ದೇವರ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತಂದರೆ, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಲಿ, ಯಾಕೋಬದರ ದೇವರ ನಾಮವು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡಲಿ. ಯಾರು ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಿದೆ? ಯಾಕೋಬರ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯ. ನೆನ್ನೆ ಇವತ್ತು ನಿರಂತರವಾಗಿ ಇರುವಂಥ ಯಾಕೋಬನ ದೇವರು, ಯಾಕೋಬನಿಗೆ ಯಾರು ದೇವರಾಗಿದ್ದನೋ ಅದೇ ದೇವರು ಇವತ್ತು ನಮಗೆ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಹಳೆ ಮೂಲ ಪಿತೃಗಳಿಗೆ ಯಾರು ದೇವರಾಗಿದ್ದನೋ ಅದೇ ದೇವರನ್ನು ನಾವು ಈಗ ಆರಾಧನೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಇಕ್ಕಟ್ಟಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಲಿ. ಯಾರು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಾರ್ಗ, ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ವಾಹನ ಓಡಿಸ್ಕೊಂಡು, ಕೆಲವು ಇಕ್ಕಟ್ಟಾದ ಮಾರ್ಗ ಬರುವಾಗ ನಮಗೇನು ಬರ್ತದೆ? ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಸಂಶಯ ಬರ್ತದೆ. ನಿಜವಾಗಲೂ ಈ ದಾರಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತದಾ? ಹಲ್ಲೆಲೂಯ. ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಇಕ್ಕಟ್ಟಾಗುವಾಗ ನಿಜವಾಗಿ ನಮ್ಮ ನಿರೀಕ್ಷೆಯ ಕಡೆಗೆ ಮುಟ್ಟುತ್ತೀವಾ? ಹಲ್ಲೆಲೂಯ. ಏಕೆಂದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಅನುಮತಿ ಮಾಡಲ್ಲ. ದೇವರು ಅನುಮತಿ ಮಾಡಲ್ಲ. ನಾವಾಗಿ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ನಾವು ಅವಿಧೇಯರಾಗಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಸಂಗತಿಗಳನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ದೂಷಣೆಗೆ ತಂದು ಅಯೋಗ್ಯರಾಗಿ ನಡ್ಕೊಂಡದರಿಂದ ಇಕ್ಕಟ್ಟಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವುದನ್ನು ಕೂಡ ಮರೆತು ಬಿಡುತ್ತೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲಿ, ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ನಿವಾಸದಿಂದ ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ, ಚಿಯೋನಿನಿಂದ ನಿನಗೆ ಆಧಾರ ದಯಪಾಲಿಸಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಗೊತ್ತು, ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ, ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತದ ಕಡೆಗೆ ನೋಡುತ್ತೀನಿ, ನನ್ನ ಸಹಾಯವು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ನಮ್ಮ ಸಹಾಯವು ಬರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ನಮಗೆ ಸಹಾಯ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ?
ಭೂಮಿ ಆಕಾಶ ನಿರ್ಮಿಸಿದ ದೇವರಿಂದ ನಮಗೆ ಸಹಾಯವು ಬರುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗಾದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಇಕ್ಕಟ್ಟಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಆರಾಮ ನಿದ್ರೆ ಹೊಡಿಬೇಕಾ? ಇಲ್ಲಾಂದರೆ ಎಲ್ಲಿ ಸಾಲ ಸಿಗ್ತದಂತ ಹುಡುಕೋಣ? ಇಕ್ಕಟ್ಟಿನ ವೇಳೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೊಣಕಾಲು ಊರಬೇಕು. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅನುಕೂಲದಲ್ಲಿಯೂ ಅನಾನುಕೂಲದಲ್ಲಿಯೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ, 4ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದಂದರೆ, ಆತನು ನಿನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲಿ, ನಿನ್ನ ಎಲ್ಲ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಸಫಲ ಮಾಡಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅನುಕೂಲದಲ್ಲಿಯೂ ಅನಾನುಕೂಲದಲ್ಲಿಯೂ ಕರ್ತನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟರೆ ಇಕ್ಕಟ್ಟಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಎಲ್ಲ ಸಂಕಲ್ಪವನ್ನು, ನಮ್ಮ ಸಂಕಲ್ಪ ಏನಿರ್ತದೆ? ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡ ನಮ್ಮ ಸಂಕಲ್ಪ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ಯಾವತ್ತೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಬಯಸಿಲ್ಲ, ಕರ್ತನಿಗಿಂತ ನನ್ನ ಯಾವ ಸಂಕಲ್ಪವೂ ದೊಡ್ಡದಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ನನ್ನ ದೇವರೇ ದೊಡ್ಡವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ಆತನಿರುವುದರಿಂದಲೇ ಇವತ್ತು ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ಜಯವು ನಿನ್ನ ಜಯದಲ್ಲಿ ಉತ್ಸಾಹ ಧ್ವನಿ ಮಾಡುವೆನು, ನಮ್ಮ ದೇವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಜಯ ಎತ್ತುವೆವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತೀರಿ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತೀರಿ? ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಮೇರೆಗೆ ಸಿಕ್ಕಿತಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ಅಥವಾ ನಮಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಎಲ್ಲ ಅನುಕೂಲವಾಗಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ಪ್ರಯತ್ನದ ಮೇಲೆಗೆ ಸಿಕ್ಕಿತಂತ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, ದೇವರ ಬಲದಿಂದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಉಳಿದದು ಇರುವುದು ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರಂದರೆ ನಾವು. ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ, ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ತಪ್ಪಾದ ಹಿಡಿತದಿಂದ ನಮಗೆ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, 6ನೇ ವಾಕ್ಯ, ಯೆಹೋವನು ತಾನು ಅಭಿಷೇಕಿಸಿದ ಅರಸನಿಗೆ ಜಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವನೆಂದು ಈಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಎಂಬ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಡುವಂಥ ಯಾರೇ ಆಗಲಿ, ಯಾವ ಜಾತಿ ಧರ್ಮದವರಾಗಲಿ, ಯೇಸು ಯಾರಿಗೆ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಆಗಿ ಕ್ರೈಸ್ತರ ದೇವರಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೋಕದಾದ್ಯಂತ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂಥ ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸೃಷ್ಟಿಗೆ ಮೂಲನು ಆತನೇ ಆಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏಕೆಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ, ತಾನು ಅಭಿಷೇಕಿಸಿದವನು. ಯಾರು ಅಭಿಷೇಕಿಸಿದವರು? ನಾನು ಮತ್ತು ನೀವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. ಆಯ್ಕೆಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ, ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಅನೇಕರು, ಆಯ್ಕೆಲ್ಪಟ್ಟಲು ಕೆಲವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೆಲವರಲ್ಲಿ ನಾವು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. ಅದರಿಂದ ಜಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವೆನೆಂದು ಈಗ ನಮಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಹೊರಗಿನವರಿಗೆ ನಿರೀಕ್ಷೆ ಇದೆಯೋ ಇಲ್ವೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಒಳಗೆ ಇರುವವರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರಲೇಬೇಕು, ದೇವರ ಮೇಲೆ ಭಯಭಕ್ತಿ ಇರಲೇಬೇಕು, ದೇವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರಲೇಬೇಕು. ಯಾಕಂದರೆ ನಾವು ರುಚಿಸಿ ನೋಡಿದವರಾಗಿದ್ದೇವೆ. ಹೌದಾ ಅಲ್ವಾ? ಯಾರಾದರೂ ಹೇಳ್ತೀರಾ, ನಾನು ರುಚಿಸಿ ನೋಡಿಲ್ಲ, ದೇವರು ನನಗೆ ಯಾವ ಸಹಾಯವೂ ಮಾಡಿಲ್ಲ, ಹೇಳಲಿಕ್ಕಾಗ್ತದಾ? ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ಏಕೆಂದರೆ ಜೀವದಂತೆ ಉಳಿದಿರುವುದೇ ಆತನ ಕರುಣೆಯು ಕೃಪೆಯಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾದ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಇವತ್ತು ಜೀವಂತವಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದಾದರೆ ಅದು ಕರ್ತನ ಬಲವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಏಕೆಂದರೆ 7ನೇ ವಾಕ್ಯ, ಕೆಲವರು ರಥಬಲದಲ್ಲಿ ಕೆಲವರು ಅಶ್ವಬಲದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ರಥಬಲ ಯಾವುದು? ನಮ್ಮ ತೋಳು ಬಲದಲ್ಲಿ, ಅಶ್ವಬಲ ನಾವೇ ಎಲ್ಲ ಸಾಧನೆ ಮಾಡುತ್ತೀವಿ ಅಂತೇಳಿ ಅಶ್ವಬಲದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಾರೆ. ನಾನಾದರೂ ನಮ್ಮ ದೇವರಲ್ಲಿಯೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾರು ದೇವರಲ್ಲಿಯೇ. ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟರು, ದೇವರು ನನ್ನ ನಡೆಸಿದ್ರು, ದೇವರು ನನ್ನನ್ನು ಪೋಷಿಸ್ತಾನೆ, ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಶಿಕ್ಷಕರು ಕೊಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ಅವರ ಭವಿಷ್ಯತ್ತು ಅವರು ಆಗಿ ರೂಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಯಾರ ಕೆಲಸ? ನಾವು ನಿಮಗೆ ಬೋಧನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ನಾನು ನಿಮಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿಕೊಡ್ತೇವೆ ದೇವರಲ್ಲಿ.
ಆದರೆ ಇದರ ಪ್ರಕಾರ ನಡೆದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದುದು ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ದೇವರು ಹೇಗೆ ಶಾಲೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಶಿಕ್ಷಕರು ಬೋಧಿಸ್ತಾರೋ, ಆ ಬೋಧನೆ ಮಾಡಿದ ಶಿಕ್ಷಣಕ್ಕೆ ತಕ್ಕ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಬೇಕಾದರೆ ಅವರ ನಡವಳಿಕೆ, ಅವರ ಸ್ವಭಾವಗಳು, ಅವರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಮಾಡಬೇಕು? ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಯೋಗ್ಯತೆ ಇರಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ನಾನು ಮತ್ತು ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಇದ್ದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತೀನಿ, ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ಅರಸನಿಗೆ ಜಯ ಉಂಟು ಮಾಡು, ನಾವು ಮೊರೆ ಇಡುವಾಗ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಭಕ್ತನಾದ ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದನು. ಹೌದಲ್ವಾ? ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದನು, ನಮ್ಮ ಹಾಗೆ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದನು. ಆದರೆ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದರೂ ದೇವರು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿದನು. ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನನ್ನು ಮತ್ತು ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಮನಸ್ಸುಂಟು. ನಮಗೆ ಮನಸ್ಸು ಉಂಟಾ? ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನಮಗೆ ಮನಸ್ಸುಂಟಾ? ಆ ಮನಸ್ಸುಂಟಾದರೆ, ಆ ಮನಸ್ಸಿದ್ದರೆ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟೇ ಕೊಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ದೇವನೇ ಆರಾಧಿಪೋம். ನಾವೆಲ್ಲರೂ ಕೈ ಸತ್ಯವೇದನಾಗಿ ಕೆಳಗಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்து கேட்போம். ஆண்டவரே, ದೇವರೇ, அப்பா என் வாழ்க்கையில நீ அசைவாடுங்கப்பா. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. பூர்ணமாய் அசைவாடுங்கப்பா. ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. நீ இல்லாத வேற யாரும் இல்ல ஆண்டவரே. ನೀನು ಇಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. வேலையில அசைவாடுங்கப்பா. ನೀ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ குடும்ப காரியத்துல அசைவாடுங்கப்பா. ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆராதனை என்பது ஜெபம். ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಪ್ರಾರ್ಥನೆ. ஆராதனை என்பது ஆண்டவரை புகழ்கிற காரியம். ಆರಾಧನೆ ಎಂಬುದು ದೇವರನ್ನು ಹೊಗಳುವ ಕಾರ್ಯ. பாடல் மூலமாய் ஆண்டவரை நேசிக்கிற காரியம். ಹಾಡುಗಳ ಮೂಲಕ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಕಾರ್ಯ. பாடல் மூலமாய் நம்மளுடைய ஜெபத்தை சொல்லுகிற காரியங்கள். ಹಾಡುಗಳ ಮೂಲಕ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ. ஆண்டவரிடத்து கேட்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳೋಣ. அசைவாடுங்கப்பா. ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. என் குடும்பத்தில் அசைவாடுங்கப்பா. ನೀನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಚಲಿಸು. பல பிரச்சனைகள் இருக்கப்பா. ಸಾಲದ ಬಾಧ್ಯತೆ, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ಹೊರಗಡೆ ಹೇಳಲಿಕ್ಕಾಗದಂತ ಸಾಲದ ಬಾಧ್ಯತೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் நினைக்கும் போதெல்லாம் என் சுவாசம் முட்டும் ஆண்டவரே. ನಾನು ನೆನೆಸುವಾಗೆಲ್ಲ ನನ್ನ ಹೃದಯ, ನನ್ನ ಶ್ವಾಸವು ಹಿಡ್ಕೊಳ್ಳುತ್ತದಪ್ಪ. அப்பா, ತಂದೆ, நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. கேட்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ಅಂಗಲಾಚಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. நீ அசைவாடும் போது ನೀನು எல்லாம் ಚಲಿಸುವಾಗ சரியாயிடுமப்பா. ಎಲ್ಲವೂ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லாரும் எங்கள் மேலே
அசைவாடுமே. செங்கடல் மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேலே அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடை மேலே அசைவாடுமே, எங்கள் தடை மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. எல்லாரும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே ஜீசஸ், எங்கள் மேலே அசைவாடுமே. ಶೂನ್ಯವಾಗಿ ಇದ್ದ ನನ್ನ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲದೆ. ಶೂನ್ಯವಾಗಿ ಇದ್ದ ನನ್ನ ನೂರಕ್ಕೆ ನೂರರಷ್ಟು ಮಾಡಿ ಯೋಗ್ಯನೆಂದು ನನ್ನ ಕರೆದದು ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲದೆ. ಗಣನೆಗೆ ಮಾರಾದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ ಕೃಪೆಯೇ. ಗಣನೆಗೆ ಮಾರಾದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಗಣನೆಗೆ ಮಾರಾದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಗಣನೆಗೆ ಮಾರಾದಂತ ನನ್ನ ಗಣನೆಯ ಮಾಡಿದು ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಕೃಪೆಯೇ 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 ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಅಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ. ಎಲ್ಲರೂ ರಿಪೀಟ್.
கிருபையே ஆண்டவரே, கிருபையே என்னிடத்தில் இருக்கிற எல்லா கிருபையப்பா. ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ 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 ನನ್ನ ಜೀವಿತ ನಿನ್ನ ಕೃಪೆಯಪ್ಪ. ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಕೃಪೆಯೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಹೇಳ್ರಿ, ಕೃಪೆಯೇ ಆಂಡವರೇ, ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ ಮಾತಿರಪ್ಪ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಮಾತಿರುತ್ತದೆ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ 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 ಯೇಸು ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೇ அசைவாடு ஆவியே தூய்மை ஆவியே அசைவாடு ஆவியே தூய்மையில் ஆவியே இடமசைய என்னுள்ள நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடமசைய என்னுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் தொழுதிடுவே நிறைப்பிடுமே ஆனந்தத்தால்
மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே ஓ ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் ஆண்டவரே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே வாருமையா வா சுவாமி. அப்பா ತಂದೆ ಎನ್ನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ನೀ ಅಸೈವಾಡುಮಪ್ಪ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. ನಾನು போகும்போதும் வரும்போதும் தகப்பனே ನಾನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ உன் சமூகம் கூட இருக்கும் ಸಮ್ಮುಖ ನನ್ನ ಜೊತೆಗಿರಲಿ. என் குடும்பத்தின் காரியத்தில் எல்லாத்திலும் அசைவாடும் ನನ್ನ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ பிள்ளைகளோட படிப்பில் அசைவாடும் ಮಕ್ಕಳ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ அவர் வேலை செய்கிற காரியங்கள் அசைவாடும் ಅವರ ಕೆಲಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಚಲಿಸು அவருடைய எதிர்காலத்தில் அசைவாடும் ಅವರ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲದಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸು. நீ அசைவாடுனப்பா ನೀನು ಚಲಿಸಿದರೆ எல்லாம் நல்லா இருக்கும் ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. எல்லாம் நல்லா இருக்கும் ಎಲ್ಲವೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. நீங்க கேளுங்க ನೀವು ಕೇಳಿ. நான் மாத்திர சொன்னா போதாது ನಾನು ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಲದು. நீங்க சொல்லணும். ನೀವು ಹೇಳಬೇಕು. அப்பா அசைவாடுமப்பா ನೀನು ಚಲಿಸು ಡ್ಯಾಡಿ ಅಸೈವಾಡು ನೀನು ಚಲಿಸು ತಂದೆ. ಡ್ಯಾಡಿ அசைவாடுமப்பா ನೀನು ತಂದೆ ನೀನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಚಲಿಸು. ஆண்டவரே என்னுடைய கடைசி நிರೀಕ್ಷೆ ನನ್ನ ಕೊನೆಯ ನಿರೀಕ್ಷೆ ನೀನಾಗಿದೆ அப்பா ತಂದೆ. நீ எல்லாத வேற யாரு செய்வாரப்பா? ನೀನು ಇಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ? ಯಾರು செய்வாರப்பா? ಯಾರು ಮಾಡ್ತಾರೆ? எனக்கு யாரு உண்டப்பா? ಯಾರು ಉಂಟು? ನೀವೇ ನೆನಚು ಪಾರಪ್ಪ. ನೀವೇ ನೆನೆಸಿ ನೋಡಿ. ಬೇರೆ ಯಾರು ಉಂಟು? ಯಾರು ಉಂಟು? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. நான் ரத்த பந்தத்தை நம்புறதில்லப்பா. ರಕ್ತ ಬಂಧವನ್ನು சொந்த பந்துவை நம்புறதில்லப்பா. ಸಂಬಂಧಿಕರ ನಂಬುತ್ತಾ ಇಲ್ಲ. என்னை ಉಂಟಾಕಿಯ ದೇವರೇ ಉண்மை ಮಾತ್ರ ನಂಬುகிறேன். ನನ್ನನ್ನುಂಟು ಮಾಡಿದ ದೇವರನ್ನ ಮಾತ್ರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಅಸೈವಾಡುங்கப்பா. ನನ್ನ ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ பிரச்சனைகள் அசைவாடுங்கப்பா. ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸು. கடன் தொல்லையில் அசைவாடுங்க. ನನ್ನ ಸಾಲದ ಬಾಧ್ಯತೆಯಲ್ಲಿ ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. அசைவாடுமப்பா. ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. அசைவாடு. ನೀನು ಚಲಿಸು. ನಾನು நல்லா இருக்கணும் ಆಂಡವರೇ. ನಾನು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ಕುಟುಂಬ நல்லா இருக்கணும் ನನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ನಾನು ಎನ್ ಕುಟುಂಬ ಸೇರಿ ಒಮ್ಮೆ ಆರಾಧಿಕணும். ನಾನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನಿನ್ನ ಸೇರಿ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಸಂತೋಷತೆ ತಾಂಗ. ಆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ವಂದನೆ ಸ್ವಾಮಿ, ವಂದನೆ ವಂದನೆ. ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ, ಚಲಿಸು ಕರ್ತನೆ. ಚಲಿಸು ಕರ್ತನೆ. ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ, ಚಲಿಸು ಚಲಿಸು. ಎಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. ನನ್ನ ಕೊಟ್ಟೆ ನನ್ನ ಯಜಮಾನನೇ ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. என் பிரச்சனைகள் அசைவாடுமப்பா. ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗು பிள்ளைகளை தொடுங்கப்பா. ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡು. உம்மை நோக்கி பார்க்கிறேன். ಮುಖವನ್ನು ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. உம்மை நோக்கி பார்க்கிறேன். ಮುಖವನ್ನು ನಾವು ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. என் கண்மலையே ನನ್ನ ಕೊಟ್ಟೆಯೇ ಯೇಸುವೇ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ. அசைவாடிடு அசைவாடிடு. ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ, ಚಲಿಸು ಚಲಿಸು ಚಲಿಸು. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ಚಲಿಸು ಕರ್ತನೆ. ನನ್ನೆಲ್ಲ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಚಲಿಸು. ನೀನು ಚಲಿಸು ಸ್ವಾಮಿ. ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. ಯೇಸು ಹಾಲೆಲೂಯ. நல்லவரே ಒಳ್ಳೆಯವರೇ ನನಗೆ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರಂ. வல்லவரே ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. அசைவாடிடு ಚಲಿಸು ಕರ್ತನೆ ನನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಾಲೆಲೂಯ
அசைவாடிடும் தேவரே நினைக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ ஹalleluya ஓ பவரப ஷபரபதுதலா ஹalleluya ஓ ஷெபெதல பெதாயா இயேசுவே நினைக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அசைவாடும் இயேசுவே நினைக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே மாறணுமே மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே இறங்கி வாருமே ஓ மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும் மகிமை என்று நித்தம் சொல்லணும் நேசம் மகிழென்று நித்தம் சொல்லணும் மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமைய நிரப்புமே ஆலயம் முழுவதும் மகிமைய நிரப்புமே மேகமே எல்லாரும் மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே ஓ மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಪ್ಪ ಬಂದ போது எல்லாம் நடக்கும் ತಂದೆಯಾಂ ದೇವರು ಬಂದ್ರೆ ಸಾಕು ನಂಬುವವர்கள் ಕೈகளை தட்டி சொல்லுங்க ಎಲ್ಲರೂ ನಂಬುವವರು ಕೈಗಳನ್ನು வாங்கப்பா ತಟ್ಟಿ ಬಾ ಸ್ವಾಮಿ வாங்கப்பா ಬಾ ಸ್ವಾಮಿ என் குடும்பத்தில் ನನ್ನ வாங்கப்பா ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬಾ ಸ್ವಾಮಿ நீயும் என் குடும்பத்தில் ஒரு மெம்பர் ஆண்டவரே ನೀನು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಸದಸ್ಯ நீயும் என் குடும்பத்தில் தலைவர் ನೀನೇ ನನ್ನ ಕುಟುಂಬದ ಯಜಮಾನನು வாங்கப்பா ಬಾ ಸ್ವಾಮಿ உனக்கு நான் பிரைம் பிளேஸ் தரேன் என் ನಾನು குடும்பத்தில் ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ಥಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ நீ தலைவர் ஆண்டவரே ನೀನು ಹಿರಿಯನ ತಲೆವನ ದೊಡ್ಡವನಪ್ಪ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ಒಳ್ಳೆ ತಂದೆ ஆமென் ಆಮೇನ್ ಎಲ್ಲರೂ ಕಾರುವೋ ನಾವು ದಯ ಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ ஹalleluya
எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையில் வந்த உற்சாகமா இருக்கணும். ಸಭೆಗೆ ಬಂದವರು ಉತ್ಸಾಹದಿಂದ எல்லா கவலைகளையும் மறந்து ಎಲ್ಲಾ ಚಿಂತೆಯನ್ನು ಮರೆತು ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ அவரின் சமாதானத்தை சந்தோஷத்தை வாங்கி போடும். ಅವರ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ஊழியக்காரன் யூபியில் இருந்தாரு. ಒಬ್ಬ ಸೇವಕರು ಯುಪಿಯಲ್ಲಿ வாரணாசி என்று சொன்ன ஒரு மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ವಾರಣಾಸಿ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த இடத்தில் பல எதிர்ப்புகள் உண்டாயிச்சு. ಅನೇಕ ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಂದು ಹಿಂಸೆ ಉಂಟಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இருந்த இடத்தை ಅವರಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು சில பேர் வந்து உடைச்சிட்டு போனாரு. ಕೆಲವರು ಬಂದು ಒಡೆದು ಹೋದ್ರು. அவருடைய எல்லா சமானங்களை துணிகளை எல்லாம் அவர் தீயிட்டு எரிச்சு போட்டாரு. ಅವರ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ಬೆಂಕಿ ಹಾಕಿ ಹೋದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எல்லாம் நடந்துட்டு கூட ಎಲ್ಲವನ್ನು ನಡೆದ್ರು ಕೂಡ அந்த மனுஷனை ஒரு விசுவாசி பார்க்க வந்த போது ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಒಬ್ಬ அவர் ವಿಶ್ವಾಸಿ ஏதோ ஒரு ரோட்ல ஓரத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. ಅವರು ಒಂದು ಬದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஒரு விசுவாசி வந்து அவரை ಒಂದು பார்த்து ವಿಶ್ವಾಸಿ ಬಂದ್ರು. அவர் பார்த்த போது ಅವ್ರು ನೋಡಿದಾಗ அவர் சிரிச்சு சொன்னா praise the lord. ಅವ್ರು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த விசுவாசி ஆச்சரியமாய் ಆ கேட்டாரு. ವಿಶ್ವಾಸಿ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಕೇಳಿದ್ರು. என்ன கேட்டா தெரியுமா? ಏನ್ ಕೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? மாஸ்டர், ಸ್ವಲ್ಪ ಪಾಲಕರೇ, உனக்கு வீடு இல்ல, ನಿಮಗೆ ಮನೆ ಇಲ್ಲ, போடுறதுக்கு துணி இல்ல, ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ಊಟಕ್ಕೆ ಊಟ ಇಲ್ಲ, நீங்க வேற ஒரு ஊரில் வந்து இங்க ஊழியத்தை செஞ்சு ಬೇರೆ கொண்டிருக்கீங்க, ಊರಿನಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ எப்படி திருப்பி போகணும்னு கூட தெரியாது, ಹೇಗೆ ತಿರುಗಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ எங்க இருந்து ನೆಕ್ಸ್ಟ್ ஆரம்பிக்கணும்னு கூட தெரியாது, ಎಲ್ಲಿಂದ ಆರಂಭಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೂಡ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಪ್ಪಳು ಆಗ ಆದ್ರೂ உன் முகத்துல சிரி எப்படி? ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ ನಗು ಹೇಗೆ? இந்த பாஸ்டர் சொன்னாரு, ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು, என்னிடத்துல இருக்கிறது எல்லாம் எடுத்து போட்டுட்டாரு, ನನ್ನಲ್ಲಿ ಇರುವುದೆಲ್ಲ ತೆಗೆದು எல்லாம் சுட்டு போட்டுட்டாரு, ಎಲ್ಲ ಸುಟ್ಟು ಹಾಕಿದ್ರು. ஆனாலும் என் உள்ளத்துல இருக்கிற இயேசு ஒன்னும் பண்ண முடியாது. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಯೇಸುವನ್ನು ಯಾರು ಏನು அவர் இருக்கும் வரைக்கும் எனக்கு சந்தோஷம், அவர் ಇರುವವರೆಗೂ ನನಗೆ ಸಂತೋಷ. எனக்கு ஒன்னும் இல்லனாலும், ಏನು ಇಲ್ಲದೆ என்னிடத்துல இருக்கிற எல்லாம் எடுத்துட்டு போனாலும், ಎಲ್ಲವನ್ನೇ என் ತಕ್ಕೊಂಡು உள்ளத்தில் என்னை இயேசு அசைக்க முடியாது. ನನ್ನ ಯೇಸುವನ್ನು ತಕ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்போ ಆಗ அந்த இயேசு இருக்கிற வரைக்கும், ಆ ಯೇಸು ಇರುವವರೆಗೂ அவரೇ எனக்கு வழியே காட்டுவார். ಅವರೇ ನನಗೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸ್ತಾರೆ. ஏனா ಯಾಕಂದರೆ அவரೇ ஜீவனும் வழியா இருக்கிறார். ಆತನು ಜೀವವೂ ಮಾರ್ಗವೂ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், ಯಾವ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿದ್ದರೂ ஒரு காரியத்தை மறக்காதீங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು உங்களை ஆண்டவரே அன்பில் இருந்து ದೇವರ வானத்தில் இருக்கிற தூதரு, ಆಕಾಶದಲ್ಲಿರುವ பாதாளத்தில் இருக்கிற சாத்தானு, ಪಾತಾಳದಲ್ಲಿರುವ ಸೈತಾನನು பிரிக்கவே முடியாது, ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ பிரிக்கவே முடியாது. ಬೇರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ அவருடைய அங்கையில் வரைத்து வைத்திருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು அவருடைய உள்ளம் கயிற்றில் உங்களை வரைத்து வைத்திருக்கிறார். ಆತನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಚಿತ್ರಿಸಿದ್ದಾನೆ. அவரை கைந்து பிடுங்கிறதுக்கு யாருக்கு தைரியம் உண்டு? ಆತನ ಕೈಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕಸಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಯಾರಿಗೆ ಧೈರ್ಯ ಉಂಟು? யாருக்கும் இல்ல, ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಬಂದರೂ, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ இயேசு உன்னை விட்டு போக மாட்டார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நீ அப்படியே தாங்கிக் கொண்டு ನೀವಾಗಿ ತಾಗಿಕೊಂಡು அவர் மேல நம்பிக்கையோடு இருக்கும்போது, ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವಾಗ அவர் உனக்கு ஒரு புது வழியை காட்டுவார். ಆತನೊಂದು ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಂತ್ಯ ಉಂಟು, ಎಲ್ಲದಕ್ಕೂ முடிவு உண்டு, ಅಂತ್ಯ ಉಂಟು. அதனால பிரச்சனையை பார்த்து சொல்லாதீங்க, ಸಮಸ್ಯೆ ನೋಡಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ எனக்கு யாரும் இல்லை, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு உன்னோடு இருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. இயேசு உன்னோடு இருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ. யார் உதவி செய்யும் என்று சொல்லும்போது, ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். ಯೇಸು ನನ್ನೊಂದಿಗಿದ್ದಾರೆ. இந்த ஊழியத்தை ஆரம்பித்த போது, ಈ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ஆண்டவர் என்னை ஒரு சிஸ்டர் ஒரு குடும்பத்தில் வீட்டில் ஒரு குடும்பத்தில் என்னை அழைத்து கொண்டு போனார். ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. அந்த இடத்துல ஒரு சிஸ்டர் இருந்தாரு. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ರು. அவர் ரட்சிக்கப்பட்டவர், ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು.
நான் எப்பவுமே சொல்லுவேன், சிஸ்டர் குடும்பத்தோட நீங்க சபைக்கு வாங்க. ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಸಭೆಗೆ ಬನ್ರಿ. இல்ல பாஸ்டர் நான் எல்லா சபையை எல்லாம் விட்டுட்டேன், ಎಲ್ಲ ಸಭೆಯನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟೆ. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறேன், ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. அவரு கொடுக்கும் போது தான் நான் சபைக்கு வருவேன், ಕೊಡುವಾಗಲೇ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇನೆ. அவரு கொடுக்கும் போது தான் நான் சபைக்கு ಅವರು சேருவேன். ಕೊಡುವಾಗಲೇ ನಾನು ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇನೆ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, சிஸ்டர் ಸಹೋದರಿ, பிரதர், நீங்க உங்க வைராகிய தப்பான இடத்துல வைத்திருக்கீங்க. ವೈರಾಗ್ಯವನ್ನು ತಪ್ಪಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. உங்க வைராகியமா இருக்கணும்னா ನೀವು ವೈರಾಗ್ಯವಾಗಿ நீ ಇರಬೇಕು. சபைக்கு வரணும், ಸಭೆಗೆ ಬರಬೇಕು. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நீ என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீ உல்டாவே பேசுறீங்க சிஸ்டர், ನೀವು உல்டாவே பேசுறீங்க. ನೀವು ಆಪೋಸಿಟ್ ಆಗಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சா வருவேன். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ அது ಬರ್ತೀನಿ. தப்பான ஒரு வழி. ತಪ್ಪಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. நீ என்ன சொல்லணும்? ನೀವೇನ್ ಹೇಳ್ಬೇಕು? ஆண்டவரே, ದೇವರೇ, என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசேப்பானவன் ಯೋಸೇಫನು அப்படிதான் சொன்னாரு, ಹಾಗೆ ಹೇಳಿದನು. ஆண்டவருடைய யுத்தத்தை செய்தாரு, ದೇವರೊಂದಿಗೆ அவருடைய ಯುದ್ಧ தொடையை ಮಾಡಿದನು. பிடிச்சுக்கொண்டு ಆತನ ಬಟ್ಟೆ, ஆண்டவரே நான் உன்னை விட மாட்டேன். ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் நினைச்சு பார்த்தேன், ನಾನು ನೆನೆಸಿ ನೋಡಿದೆ, ஜோசப் வந்து ஒரு இல்ல ஜேக்கப் வந்து ஒரு சாதாரண மனுஷன், ಯಾಕೋಬನು ಬಂದು ಒಂದು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನು. அவனை ஒரு வரலாறு ஆண்டவர் தோக்க வைக்க முடியும், ಒಂದು ಬೆರಳಲ್ಲಿ ಅವನು ಸೋಲಿಸಬಹುದಿತ್ತು. அப்படி அந்த யுத்தத்தை எப்படி ஜெயித்து விட்டார்? ಹೇಗೆ ಜಯಿಸಿದನು? ஆண்டவருடைய தொடை பிடிச்சார் என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ತೊಡೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು நீ என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் என்று சொன்னார். ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்படி எவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது? ಅಷ್ಟು ಬಲ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? புரிஞ்சுக்கொள்ளுங்க, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. உனக்கு ஆண்டவர் மேல வைராகியம் இருந்தா, ದೇವರ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವಿದ್ದರೆ அந்த வைராகியம் தான் உன்னோட பலன். ವೈರಾಗ್ಯವೇ ನಿನ್ನ ಫಲ. ஆண்டவரே நான் விட மாட்டேன், ದೇವರೇ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ நான் நிறைய வாட்டி ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ಸಾರಿ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡಿ, நான் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗ சில நேரத்துல என் சின்ன பையன் அழுவாரு, ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಗು ಅಳುತ್ತಾನೆ, ரொம்ப ಅಳುவாரு, ತುಂಬಾ ಅಳುತ್ತಾನೆ, உயிர் விட்டு அழுவாரு, ಜೀವ ಬಿಟ್ಟ ಹಾಗೆ ಅಳುತ್ತಾನೆ, கீழே விழுந்து அழுவாரு, ಕೆಳಗೆ ಬಿದ್ಕೊಂಡು ಅಳುತ್ತಾನೆ, கைங்காಲು அடிச்சு அழுவாரு, ಕೈ ಕಾಲನ್ನು ಹೊಡ್ಕೊಂಡು ಅಳುತ್ತಾನೆ. சில நேரத்துல அந்த அது பார்த்து ಅದು ನೋಡಿ ஒரு கால் முன்னாடி வைக்க முடியாது, ಒಂದು ಕಾಲನ್ನು ಮುಂದಿಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சரிப்பா வா கூட்டிட்டு போறேன் உன்னை ಬಾ ಅಂತೇಳಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ. பாருங்க, ನೋಡ್ರಿ, அவனுடைய அந்த எனக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது, ನನಗೆ ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆ, அவனுக்கு என்னோட போகணும்னு வைராகியம் இருக்கு, ಅವನಿಗೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ವೈರಾಗ್ಯ ಇದೆ. பாருங்க, ನೋಡ್ರಿ, So, அந்த வைராகியத்தை நிக்கும் போது ಆ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ அவர் மேல இருக்கிற அன்புனால ಅವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ಪ್ರೀತಿ என்ன அவனை விட்டுட்டு போக முடியாது, ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, கூட்டிட்டே போயிடுவேன். ಜೊತೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ஹalleluya, ஹalleluya. அந்த மாதிரி வைராகியம் உனக்கு இருக்குதா? ಆ ರೀತಿ ವೈರಾಗ್ಯ ನಿನಗಿದೆಯಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி ஒரு வைராகியத்தை உள்ளத்துல வைக்கும் போது ಆ ರೀತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು தேவன் உன்னை விட்டு போகவே முடியாது, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, போகவே முடியாது. ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஏன் உன்னை உயிரை விட்டு நேசிக்கிறா? ಆತನು ನಿನ್ನನ್ನು ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ அதே நீ ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ. உன் வைராகியத்தை ಉಲ್ಟಾ வச்சா ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಉಲ್ಟಾ நான் ಇಟ್ಕೊಂಡ್ರೆ உன்னடுத்து வரவே மாட்டேன், ನೀನು நீ வேணா என்ன ஒருத்த வந்து ஆசீர்வதி, ನೀನು ನನ್ನ ಬಂದ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. நான் ஒரு யுத்தத்தை செய்ய மாட்டேன், ನಾನು ಯಾವ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಲ್ಲ, நான் உன் முகத்தை பார்க்க மாட்டேன், ನಾನು நீ ಮುಖವನ್ನು ஆசீர்வாச்சா நான் வருவேன். ನಾನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ ಬರ್ತೀನಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வைராகியம் ಆ ವೈರಾಗ್ಯ ஒரு மனுஷனே சொல்லுவாரு, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ வரது குப்பையில போடு, ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೀನು ಕಸದಲ್ಲಿ ಹಾಕು ಅಂತ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியான வைராகியத்தை போட வேண்டும். ಸರಿಯಾದ நம்ம ವೈರಾಗ್ಯ, வைராகியத்தை நம்ம எங்க எப்படி ಆ வைத்திருக்கிறோம், ವೈರಾಗ್ಯವನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿ ಇಡಬೇಕು? அந்த விதமாய் தேவன் நம்மளை ಆ ರೀತಿ ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. லைஃபில் எப்பவும் செல்ஃபிஷாக வாழவே கூடாது. ಯಾವಾಗಲೂ ಸೆಲ್ಫಿಶ್ ಆಗಿ ನಾವು ಜೀವಿಸಬಾರದು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் ಒಂದು ನಮ್ಮ ಸ್ವಯಂ ஆண்டவருக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ದೇವರಿಗೆ ಏನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆண்டவருக்கு என்ன வேணும்? ದೇವರಿಗೆ ಏನು உன் ಬೇಕು? இருதயத்தை வேணும், ನಿನ್ನ ಹೃದಯ உன் ಬೇಕು, நேரத்தை வேணும், ನಿನ್ನ ಸಮಯ ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஒரு வயசான தகப்பன் ಒಂದು எப்படி ஆசைப்படுவாரோ, ತಂದೆ என் பிள்ளைகள் என்னிடத்தை வந்து பார்க்க வேண்டும், ನನ್ನ ಮಕ್ಕಳು என்னோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ನನ್ನೊಂದಿಗೆ வேண்டும். ಇರಬೇಕು ಅಂತ அதே போல நம்மளுடைய தகப்பனாய் இருக்கிற தேவன் ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರು ஆசைப்படுவாரு, ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ, பிள்ளைகள் என்னோடு ஸ்பெண்ட் பண்ணணும். ಮಕ್ಕಳು ನನ್ನೊಂದಿಗೆ ಸಮಯವನ್ನು ಕಳಿಬೇಕು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சின்ன பையன் ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ಒಂದು
ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ஒரு 25-26 வயசு ಒಂದು 25-26 ವರ್ಷ அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு ಬಿಸ್ನೆಸ್ ಪ್ರಾರಂಭಿಸಿ ஒரு வருஷத்துல அந்த பிசினஸ் மூட வேண்டிய அவசியம் ಒಂದು வந்தது. ವರ್ಷದಲ್ಲಿ ಆ ಬಿಸ್ನೆಸ್ பிசினஸ் ஃப்ளாப் ஆனது. ಬಿಸ್ನೆಸ್ சில பேர் கேட்டாரு, ಕೆಲವರು ಕೇಳಿದ್ರು, என்னப்பா ಏನಪ್ಪ உன் தாத்தா பெரிய பிசினஸ் மேன், ನಿನ್ನ ಅಜ್ಜ ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್, உன் பாப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், ನಿನ್ನ ತಂದೆ ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್, உன் அண்ணா பெரிய பிசினஸ் மேன், ನಿನ್ನ ಅಣ್ಣ ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಬಿಸ್ನೆಸ್ ಮ್ಯಾನ್, அப்ப நீ மாத்திரம் எதுக்கு ஃபெயில் ನೀನು ஆயிட்ட? ಮಾತ್ರ ಏಕೆ ಸೋತು ಹೋದೆ? ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் கோபத்துல வந்து சொன்னாரு, ಅವರು ಕೋಪದಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, எனக்கு தெரியாது, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்கு தெரியாது, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, மேபி நான் சரியில்ல, ನಾನು ಸರಿಯಲ್ಲ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் வீட்டுல போனேன், ಮನೆಗೆ தாத்தா ಹೋದೆ, பக்கத்துல நின்ற ತಲೆ தாத்தா எடுத்து கேட்டேன், ಅಜ್ಜನ ಪಕ್ಕದಲ್ಲಿ தாத்தா ನಿಂತು, ಅಜ್ಜ தாத்தா ಅಜ್ಜ நான் எதுக்கு பிசினஸ்ல ஃபெயில் ஆனேன், ನಾನು ಯಾಕೆ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ಸೋತು ಹೋದೆ, எதுக்கு பிசினஸ்ல ஃபெயில் ஆனேன்? ಯಾಕೆ ಬಿಸ್ನೆಸ್ அப்ப ಅಲ್ಲಿ தாத்தா ಸೋತು? தோள்ல கை வச்சு சொன்னாரு, ಅಜ್ಜನ ತೋಳ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ ಹೇಳಿದನು, நீ என்னோட நேரம் செலவழிச்சிருந்தா ನೀನು ನನ್ನೊಂದಿಗೆ ಸಮಯ ಕಳೆದಿದ್ದರೆ பிசினஸ் ட்ரிக்கை சொல்லி கொடுத்திருப்ப, ಬಿಸ್ನೆಸ್ಸಿನ ಒಂದು ಟ್ರಿಕ್ಸ್ ಅನ್ನು ಹೇಳಿ ಕೊಡ್ತಿದ್ದೆ, நீ என்னோட டைம் செலவு பண்ணி இருந்தா ನನ್ನೊಂದಿಗೆ ಸಮಯ ಒಂದು ಸ್ಪೆಂಡ್ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு நான் சொல்லி ನನ್ನ ಅನುಭವವನ್ನು ನನಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೆ, அந்த அனுபவத்தை வைத்து நீ மேலேக்கு ನೀ வந்திருக்கலாம். ಅನುಭವವನ್ನು ಇಟ್ಟು அதே ಮೇಲೆ போல ಬರ್ಬೋದಿತ್ತು. நம்ம தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ 5000 வருஷம் பழைய பைபிள், 5,000 ವರ್ಷಗಳ 5000 வருஷத்திலிருந்து இருக்கிற அனுபவங்களை 5,000 ಹಿಂದಿನ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅನುಭವವನ್ನು இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற கிரேட்ஸ், ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದಂತ ಅನೇಕ ಭಕ್ತರುಗಳ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவருடைய அனுபவங்களை, ಅವರ ಅನುಭವವನ್ನು, அவர் தேவனோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்களை, ದೇವರೊಂದಿಗೆ ಅನುಭವಿಸಿದಂತ ಅನುಭವಗಳನ್ನು, அவருடைய ஃபெய்த்களை, ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ನಿಮಗೆ ಹಂಚಿಕೊಡುತ್ತಿದ್ದರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது வந்தாலே போதும், ಅದು ಬಂದರೆ ಸಾಕು, நம்ம எது வேணும்னா ஜெயிக்கலாம். ಯಾವುದು ಬೇಕಿದ್ರು ಜಯಿಸಬಹುದು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ஹalleluya. பலஹீனத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ பவுலின்னு கத்துக்கலாம். ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னாரு, ದೇವರು ಪೌಲನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, பலஹீனத்தில் ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ என் பலன் உனக்கு பூர்ணமாய் ನನ್ನ விளங்கும். ಫಲವು ನಿನಗೆ அந்த இடத்தில் அந்த ಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. பவுலுக்கு விளங்கிய பலன் உனக்கு விளங்கி இருக்கலாம். ಪೌಲನಿಗೆ ಅನುಭವವಾದಂತಹ ಆ ಬಲವು ನಿನಗೆ ಅನುಭವವಾಗುತ್ತದೆ. உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல, ನಿನಗೆ நீங்க ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, சோத்து போறீங்க. ನೀವು ಸೋತು ಹೋಗ್ತೀರಿ. எதுக்காக? ಯಾಕಾಗಿ? ஸ்பெண்ட் பண்றது இல்ல தேவனோட, ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲ, வேதத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, ಸತ್ಯವೇದದೊಂದಿಗೆ சபைக்கு சரியாய் வர்றது இல்ல. ಸಭೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಬರದೇ ಇರುವುದರಿಂದ இந்த வேதத்திலிருந்து நம்ம தூரம் இருக்கும் வரைக்கும் ಸತ್ಯವೇದದಿಂದ ದೂರ ಇರುವಾಗ நம்ம எப்பவுமே பலஹீனமா ನಾವು ಯಾವಾಗಲೂ ಬಲಹೀನರಾಗ್ತೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம சாப்பிடும்போது ನಾವು ತಿನ್ನುವಾಗ நமக்கு சரீரத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும், ಶರೀರದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಸಿಗ್ತದೆ, நம்ம சரீரத்துக்கு பலன் கிடைக்கும். ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಸಿಗ್ತದೆ. இந்த வேதத்தில் வசிக்கும் போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಾಗ நம்ம உள்ளத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும், ಒಂದು நம்ம ಹೃದಯದಲ್ಲಿ ஆத்மா ಆರೋಗ್ಯ பலன் அடையும். ಆತ್ಮವು ಬಲ ಹೊಂದುತ್ತದೆ. இந்த ஆத்மா பலன் எதுக்கு தேவை? ಆತ್ಮ ಬಲ ಯಾಕಾಗಿ? ஆத்மா பலன் எப்படிப்பட்ட ஆத்மா பலன்? ಹೇಗೆ ಯಾವ ರೀತಿಯ ಆತ್ಮ ಬಲ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு பயம் வரும்போது ನಿನಗೆ ಭಯ ಬರುವಾಗ இந்த மசில்ஸ் தேவைப்படாது, ನಿನಗೆ இந்த மசில்ஸ் ಈ தேவைப்படாது. ಮಸಲ್ಸ್ ಈ ಶಕ್ತಿ ಪ್ರಯೋಜನವಾಗುವುದಿಲ್ಲ. உனக்கு பயம் வரும், ನಿನಗೆ ಭಯ ಬರುತ್ತದೆ. நான் நல்ல பாடி பில்டர், ನಾನು ಒಳ್ಳೆ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರು, ஏதாவது தேவைப்படுமா? ಏನಾದ್ರೂ ಅಗತ್ಯ ಬರ್ತದಾ? தேவைப்படுமா? ಅಗತ್ಯ ಬರ್ತದಾ? இல்ல. ಇಲ್ಲ. உனக்கு நல்ல பாடி பில்டர், நல்ல பலன் இருந்தா ಒಳ್ಳೆ ಬಾಡಿ ಬಿಲ್ಡರ್, ಒಳ್ಳೆ ஏதாவது வெயிட் இருக்கிறது தூக்கலாம், ವೆಯ್ಟ್ ಇದ್ರೆ ಎತ್ತಬಹುದು, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து நீ தப்பிக்கலாம், ಯಾವ್ದಾದ್ರು ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಇಂದ ஏதாவது ஒரு அர்ஜிந்து தப்பிக்கலாம். ಯಾವ್ದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಬಹುದು. பயத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? ಭಯದಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? 99% ಸೂಸೈಡ್ ஆகிற காரணமே பயம். 99% ಆತ್ಮಹತ್ಯೆಗೆ ಕಾರಣವೇ ಭಯ. எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு பயம், ಆ ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಫೈಲ್ ಆದೆ ಭಯ, அந்த பெண்ணு விட்டுட்டு போயிட்டாரு எப்படி வாழ முடியும் பயம், ಆ ಹುಡುಗಿ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ಬಾಳ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಭಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடன் பிரச்சனை இருக்குது எப்படி தீர்க்கிறது பயம், ಸಾಲದ ಬಾಧ್ಯತೆ ಇದೆ ತೀರಿಸುವುದು ಹೇಗೆ ಭಯ. இந்த பயத்தை உன் பஸ்ஸில் தாண்டுமா? ಈ ಭಯವು ನಿನ್ನ ಬಲವು ತೋಳು ಬಲ ತಾಳ್ತದ? முடியுமா?
ಸಾಧ್ಯವೋ? இல்ல. ಇಲ್ಲ. அந்த நேரத்தில் இந்த பலன் தான் தாங்கும்னு ಆ ஆத்மீக பலன் தான் ಬಲವೇ தாங்கும். ನಿನ್ನನ್ನು ತಾಳುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ದೇವರಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, நானே வழி, நானே சத்தியம். ನಾನೇ ಮಾರ್ಗವು, ನಾನೇ அந்த ಸತ್ಯವು. வசனத்தை கேட்கும் போது ನಾನೇ ಜೀವ ஐயோ, ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் ಕೇಳುವಾಗ புது வழியை கொடுப்பார். ದೇವರು ಒಂದು ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. அவர் செங்கடலை பிரித்தவர், ಆತನು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಇಬ್ಬಾಗ ಮಾಡಿದ, எனக்கும் வழி உண்டாக்குவார். ನನಗೆ ஒரு ದಾರಿಯನ್ನು புது ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. சந்தோஷம், ಒಂದು ஒரு ಸಂತೋಷ, புது தைரியம், ಒಂದು ಧೈರ್ಯ, ஒரு புது உற்சாகம், ಒಂದು ಉತ್ಸಾಹ. ஹalleluya. ஹalleluya. ஆடி பாடி நீங்க பிரச்சனையிலிருந்து கடந்து போயிடலாம். ಹಾಡಿ ಹಾಡಿ ಹೊಗಳಿ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೊರ ಬರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. புரியுதா? ಆಮೆನ್. புரியுதா? ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? ஹalleluya. ஹalleluya. அப்போ ಯಾಗ நமக்கு இயேசು தேவை. ನಮಗೆ ಯೇಸು ಅಗತ್ಯ. நம்ம ஆத்மாக்கு இயேசு தேவை. ನಮಗೆ ನಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ಯೇಸು ಅಗತ್ಯ. சாப்பாடுனால நம்ம சரீரம் நல்லா இருக்கும், ಊಟದಿಂದ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ நம்ம ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஆத்மாவே கோக்கலையா இருக்கும், ಆತ್ಮವು ಬಹಳ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುತ್ತದೆ, துரும்பு பிடித்தது இருக்கும். ತುಕ್ಕು ಹಿಡಿದಾಗಿರುತ್ತದೆ. ஒரு ஊதுனாலே ಒಂದು ಊದಿದ್ರೆ அது விழுந்து போற போல ಬಿಟ್ಟು இருக்கும். ಹೋಗುವಂತ ಆತ್ಮ ಆಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. 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 நம்ம வேதத்தின் மூலமாய் நம்மளுடைய ஆத்மாவை பலப்படுத்துவோம். ಸತ್ಯವೇದದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು நான் ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சொன்ன சகோதரி போல இருக்காத. ನಾನು ಹೇಳಿದ ಸಹೋದರಿ அப்படி ಆಗಿರದೆ. யாராவது உன் குடும்பத்தில் இருந்தா ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿ ஓ ಇದ್ದರೆ இந்த பிரசங்கத்தை சொல்லுங்க. ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗವನ್ನು ಹೇಳಿ. ಸೆಲ್ಫಿಶಾ இருக்காத. ನೀವು ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತರಾಗಿರಬೇಡಿ. ಸೆಲ್ಫಿಶಾ ನೀವು இருக்காத. ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತರಾಗಿರಬೇಡ್ರಿ. உன்னை ಮಾತ್ರ ನೆನೆಸಿ இருக்காத. ನಿನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೆನೆಸಿರಬೇಡ. உன் அப்பாவையும் பாரு. ತಂದೆಯ ದೇವರನ್ನು ನೋಡು. உன் அப்பாவையும் பாரு. ತಂದೆಯ ದೇವರನ್ನು ನೋಡು. ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅವರು ಕೊಡುತ್ತಾರೆ. ಅವರು ವഴಿ ಉಂಟಾಕುವರು. ದಾರಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 ஜேம்ஸ் 3:16 எடுத்து பாருங்க. ಯಾಕೋಬ 3:16 ತೆಗೆದು ಓದೋಣ. சீக்கிரம். ஹalleluya. ಸಕಲ ವಿಧವಾದ ನೀಚ ಕೃತ್ಯಗಳು, ಆದರೆ ಮೇಲಿನಿಂದ ಬರುವ ಜ್ಞಾನವು ಮೊದಲು ಪರಿಶುದ್ಧವಾದುದು, ಆಮೇಲೆ ಸಮಾಧಾನಕರವಾದುದು. 3:16 ಜೇಮ್ಸ್ ಅದು ಮೇಲಿಂದ ಬಂದ ಜ್ಞಾನವಲ್ಲ, ಅದು ಭೂ ಸಂಬಂಧವಾದುದು, ಪ್ರಾಕೃತವಾದುದು, ದೆವ್ವಗಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದು. ಇದಾನು ಜೇಮ್ಸ್ 3:16. ஹalleluya. ஹalleluya. வாசி. For where you have envy. வாசி. ಸಂಬಂಧಪಟ್ಟದು. ಮತ್ಸರವು ಪಕ್ಷಪೇತವು ಇರುವ ಕಡೆ ಗಲಿಬಿಲಿಯು ಸಕಲ ವಿಧ ನೀಚ ಕೃತ್ಯಗಳು ಇರುವವು. ஹalleluya. ஹalleluya. எங்க என்ன இருக்கு? தமிழ் வாசிங்க. ಮತ್ಸರವು ಪಕ್ಷಪೇತವು ಪಕ್ಷಭೇದವು ಇರುವ ಕಡೆ ಗಲಿಬಿಲಿಯು ಸಕಲ ವಿಧವಾದ ನೀಚ ಕೃತ್ಯಗಳು ಇರುವವು. ಸೆಲ್ಫಿಶ್ ವರ್ಡ್ ಅನ್ನ ಅದು ಪಕ್ಷಭೇದ. ತಮಿಳ್ ವಾಸಿಂಗ ಸಿಸ್ಟರ್. எங்கே வைராகியும், ಎಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವು. ஹalleluya. எங்கே வைராகியும் ವಿರೋಧವು. உன் குடும்பத்தில் இருக்கிற வைராகியத்தை விரோதத்தை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ அந்த இடத்தில் பிசாசானவர் கூடி இருப்பார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. 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 அதுக்காக யார் போராடணும்? ಯಾರು ಹೋರಾಡಬೇಕು? சத்தியத்தை அறிந்தவர் போராடணும். ಸತ್ಯವನ್ನು ಅರಿತವರು ಹೋರಾಡಬೇಕು. அவர் ஜெபிக்கணும். ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அவர் முன்னாடி போய் ஜெபிக்கணும். ಅವರು ಕರ್ತನಲ್ಲಿ ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹalleluya. 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 ஒரு நாளைக்கு ಒಂದು ದಿನ ரொம்ப ನಾள் ಉಂಟು ಅವರು ಕೇಟಿட்டே இருந்தாரு. ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ஒரு விஷயத்தை செய்யணும் என்று ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. நான் கேட்கவே இல்ல. ನಾನು ಕೇಳಿಲ್ಲ. அப்ப அவர் என்ன செய்ய தெரியுமா? ಅವರು ಏನು ಹೇಳಿದ್ರು? ஒரு ಗ್ಲಾಸ್ ತಣ್ಣೀல ಒಂದು ಗ್ಲಾಸ್ ನೀರಲ್ಲಿ ஜெபித்துக்கொண்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ಯೇಸು ರಕ್ತಂ ಜயம், ಯೇಸು ರಕ್ತ ಜಯ அப்படியே சொல்லிட்டு மூஞ்சிலே ஊத்தி போட்டாரு. ಹಾಗೆ ನನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ರು. என்னப்பா செய்யற? ಏನ್ ಮಾಡ್ತಿದಿ?
அட்லீஸ்ட் இயேசு ரத்தம் உனக்கு புத்தி தரட்டும் சொல்லி. ಯೇಸು ರಕ್ತ ನಿನಗೆ ಬುದ್ಧಿ ಕೊಡ್ಲಿ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு நீ குடும்பத்துக்காக போராட வேண்டும். ಆ ರೀತಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೋರಾಡಬೇಕು. சில விஷயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பெண்களை தான் குடும்பத்தை கட்டுவார். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஹalleluya. அந்த பலத்தை அந்த என்ன சொல்லுது அந்த பொறுப்பு ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ அதை நீ நிறைவேற்ற வேண்டும். ನೆರವೇರಿಸಬೇಕು. அதுக்காக உனக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லனாலும் குடும்பத்தில் ಅದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿನಗೆ ಅಷ್ಟು ಅಧಿಕಾರ ಇಲ್ಲದಿದ್ದರೂ குடும்பத்தில் இருக்கிற ஒரு பேச்சு கேட்காமல் இருந்தாலும் ಕುಟುಂಬದವರು ನಿನ್ನ ಮಾತನ್ನು தேவன் ಕೇಳದಿದ್ದರೂ உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಆ ಜವಾಬ್ದಾರಿ வேதத்தில் சொல்லியிருக்கிறார் நல்ல பெண்கள் குடும்பத்தை கட்டுவார்கள். ಒಳ್ಳೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. நான் சொல்றது கிடையாது, வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. வசனம் ಆಮೇಲೆ எடுத்து காட்டுறேன். ಆಮೇಲೆ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು அப்போ ತೋರಿಸ್ತೀನಿ. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உன் குடும்பத்தில் இருக்கிற புருஷன்களுக்காக பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಗಂಡನಿಗಾಗಿ ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. எந்த இடத்துல வைராகியம் விரோதம் இருக்குமோ, ಎಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವು ವಿರೋಧವು ಇದೆಯೋ ஆண்டவருக்கு வேண்டிட்டு வைராகியம் விரோதம் ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯ ವಿರೋಧ ಇರಬೇಕು. அந்த இடத்தில் பிசாசானவர் கூடி இருப்பார் என்று சொல்லுவார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆ ಇರುತ್ತದೆ. உனக்கு கண் பார்க்க முடியாது, ನಿನಗೆ ಕಣ್ಣು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஆவி கண்களால் காணணும், ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣಿನಿಂದ ಕಾಣಬೇಕು. நீங்க நினைக்கணும். ನೀವು ನೆನೆಸಬೇಕು. 2 மணி நேரம் சபைக்கு 2 ಗಂಟೆ ಸಮಯ வர முடியறதில்ல, ಬರ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. பல நேரம் இருந்து டிவி பார்க்கலாம், ಅನೇಕ ಗಂಟೆಗಳು ಟಿವಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ பல ಆಗ್ತದೆ. நேரம் இருந்து மொபைலே பார்க்கலாம், ಅನೇಕ ಗಂಟೆಗಳು ಮೊಬೈಲ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. பட் 2 மணி நேரம் 2 ಗಂಟೆ ಸಮಯ வாரத்துல ஒரு நாள் ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ வர முடியறதில்ல, ಬರ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. அதுக்கு ஒரு எதிர்ப்பு, ಅದಕ್ಕೆ ಒಂದು ವಿರೋಧ. ಯಾಕೆ ಯಾಕೆ நீங்க ஆவி கண்களால் பார்க்கும்போது ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡುವಾಗ உங்களுக்கு தெரியும், ನಿಮಗೆ ಗೊತ್ತು பிசாசானவன் மேலே பாரமா இருக்கிறார். ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಭಾರವಾಗಿದೆ. குடும்பத்தில் பாரமாய் ಸೈತಾನನ ಆಳ್ವಿಕೆಯು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಭಾರವಾಗಿರುವುದು. இருதயங்களை கட்டணப்படுத்தி கொண்டிருக்கிறார், ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು. அதுக்காக இந்த விரோதம் பார்க்க முடியும். ಅದಕ್ಕಾಗಿ ವಿರೋಧ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ஹalleluya ಹalleluya. ವಿರೋಧವು வைராகியம் எங்கே இருக்குமோ, ಪಕ್ಷಪಾತವು ಎಲ್ಲಿದೆಯೋ அந்த இடத்தில் என்ன இருக்கும்? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಿದೆ? ಗಲಿಬಿಲಿ உண்டாயிருக்கும். ಗಲಿಬಿಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒரு பிரச்சனை இப்பதானே இந்த பிரச்சனையிலிருந்து வெளி வந்தோம், ಈಗ ತಾನೇ ಈ ಸಮಸ್ಯೆಯಿಂದ ಹೊರ ಬಂದೆ. இன்னொரு பிரச்சனை வந்துச்சு, ಇನ್ನೊಂದು ಸಮಸ್ಯೆನಾ? ஹalleluya 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 ஹalleluya. இதெல்லாம் கொண்டு வருகிற காரணம், ಇದೆಲ್ಲ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಕಾರಣ விரோதம் ವೈರಾಗ್ಯವು. நீங்க ஜெபிக்க வேண்டும், ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, போராட வேண்டும். ಹೋರಾಡಬೇಕು. நான் மாத்திர சபை போனா போதாது, ನಾನು ಮಾತ್ರ நான் மாத்திர கம்யூனியன் எடுத்தா போதாது, ನಾನು ಮಾತ್ರ நான் மாத்திர பரலோகத்துக்கு போனா போதாது, நான் மாத்திர வேதத்தை கேட்டா போதாது, நான் மாத்திர ஆராதித்தா போதாது, ನಾನು என் குடும்பம், ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ரட்சிக்கப்பட வேண்டும். ಕರ್ತನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ நீ ಹೊಂದಬೇಕು. அந்த மக்களுக்கு உன் பிள்ளைகளுக்காக ಆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ குடும்பத்துக்காக அந்த அன்பு காட்ட வேண்டும். ಪ್ರೀತಿಯನ್ನು அவರ முகத்தை பார்க்கும்போது, ಅವರ ಮುಖವನ್ನು ನೋಡುವಾಗ, அவருடைய காரியங்களை பார்க்கும்போது ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஐயோ என்று சொல்லி ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳಿ தேவனை புகழ வேண்டும், ದೇವರನ್ನು ಹೊಗಳಬೇಕು, தேவனிடத்து அழுது கேட்க வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ಅಚ್ಚು ಕೇಳಬೇಕು. ஆண்டவரே ದೇವರೇ எனக்கு வழியை காட்டுங்கப்பா, ನನಗೆ ದಾರಿ என் ತೋರಿಸು. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ನನ್ನ வேண்டும், ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. அவர் கெட்ட சுபாவத்திலிருந்து வெளிவர ಅವರು வேண்டும், ಕೆಟ್ಟ ಸ್ವಭಾವದಿಂದ அவருடைய ಬಿಡುಗಡೆ அறிய ಹೊಂದಬೇಕು. வேண்டும், ಅವರು ನಿನ್ನನ್ನು அவர் ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ஆசீர்வதிக்கப்பட ಅವರು வேண்டும் என்ற ஒரு ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. பாரத்தை உள்ளத்தில் உண்டாக்கணும். நீங்க ಆ ರೀತಿ ಒಂದು ಭಾರ ನಿಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ஊழியம் ஆரம்பிக்கிறது உன் குடும்பத்தில் இருந்து, ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸುವುದು ನಿನ್ನ ಕುಟುಂಬದಿಂದ. ஹalleluya ಹalleluya. முதல்ல உன் குடும்பத்தை ரட்சிக்க பாருங்க. ಮೊದಲು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಿ. பல சபையில பார்த்திருக்கிறேன், ಅನೇಕ ಸಭೆಗಳನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஜெபி, அந்த தேசத்துக்காக ஜெபி, ಆ இந்த தேசத்துக்காக ಈ ஜெபி, ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அந்த தேசத்துக்காக ஜெபி, ಆ ದೇಶಕ್ಕಾಗಿ இந்த காரியத்துக்காக ಈ ஜெபி, ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ அந்த காரியத்துக்காக ಆ ஜெபி, ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. இவ்வளவு பணத்தை கொடுங்க, ಅಷ್ಟು ಹಣ ಕೊಡ್ರಿ, அந்த காரியத்துக்காக பணம் கொடுங்க, ಅಷ್ಟು ಇದಕ್ಕಾಗಿ ಹಣ ಕೊಡ್ರಿ. ஹalleluya ಹalleluya. உங்க குடும்பத்தை குறித்து யாரும் கேட்கிறவர் இல்ல, ಕುಟುಂಬವನ್ನು ಕುರಿತು ಯಾರು ಕೇಳ್ತಾರೆ?
யாரும் கேட்கவில்லை. யாರು ಕೇಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வேதத்தை அறிந்து கொள்ளுங்கள். ಸತ್ಯವೇದವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳ್ರಿ. அதை புரிந்து கொள்ளுங்கள். ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. ಮೊದಲಾಗಿ ಉನ್ ಕುಟುಂಬத்தை ರಕ್ಷಿಸಿ. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸು. ஹalleluya. 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 ಅದப்புறம் ಮತ್ತவங்களை ರಕ್ಷಿக்க ಪಾಪோம். ನಂತರ ನಮ್ಮ ಬೇರೆಯವರನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನೋಡೋಣ. ಮೊದಲಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಿಸಪಡಟು. ಮೊದಲು ನಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ. ಓರೋರ್ತರು ಎನ್ ಕುಟುಂಬ ರಕ್ಷಿಸಪಡணும் ಅಂತ ನೆನೆಚಾಲೆ, ಒಬ್ಬೊಬ್ಬರು ನನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ರೇನೆ ನಮ್ಮ ದೇಶ ರಕ್ಷಿಸಪಡು. ನಮ್ಮ ದೇಶ ಯಾವಾಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஹalleluya. 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 எந்த குடும்பத்திலிருந்து, ಯಾವ ಕುಟುಂಬದಿಂದ என் அம்மா என் குடும்பத்தில் முதலாக ரட்சிக்கப்பட்டார். ನನ್ನ ತಾಯಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ அவர் முதலாக சபைக்கு போனார். ಅವರು ಮೊದಲನೇದಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ, அவருக்கு ஒரு ವೈರಾಗ್ಯ, என் பிள்ளைಗಳು ಸಭೆಗೆ வர, ಅವರಿಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು. பாஸ்டர் கூட்டிட்டு வருவாரு. ಸಭಾಪಾಲಕರು ಕರ್ಕೊಂಡು பாஸ்டர் ಬರ್ತಾರೆ. நீங்க பேசுங்க, ನೀವು ಮಾತಾಡಿ, நீங்க பேசுங்க, ನೀವು ಮಾತಾಡಿ. நான் பேசினா வர மாட்டாரு. ನಾನು ಮಾತಾಡಿದ್ರೆ ಬರಲ್ಲ. அவர் பாஸ்டர் வந்து சொல்லுவாரு, ಪಾಸ್ಟರ್ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, நீ ಸಭೆಗೆ வரணும் ವಿಪಿ, ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕು, நீ வரணும் விப்பி ಸಭೆಗೆ, ನೀನ್ ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕಪ್ಪ. ஹalleluya. ஹalleluya. அவர் வருவார். சரி, அவர் பெரியவர் கேட்கறதுக்கு சொல்றாரு, அவர் ಹಿರಿಯರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ, கீழ்ப்படிய வேண்டும், ವಿಧೇಯರಾಗಬೇಕು, ಸಭೆಗೆ போற ಸಭೆಗೆ ஆரம்பிச்சாரு. ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ என் தாய் நினைச்சாரு, ನನ್ನ ತಾಯಿ ನೆನೆಸಿದ್ರು, என் குடும்பம் ரட்சிக்கப்பட ನನ್ನ வேண்டும். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ, அந்த குடும்பத்திலிருந்து ಆ ಕುಟುಂಬದಿಂದ தேவன் ஒரு ஊழியக்காரனை எழும்பிட்டார். ದೇವರೊಂದು ಸೇವಕರನ್ನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ್ರು. அதே போல ಅದೇ நீ ರೀತಿಯಲ್ಲಿ உன் குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಬೇಕು என்று நினைச்சாலே ಎಂದು உன் ನೆನೆಸಿದ್ರೆ குடும்பத்திலிருந்து ஒரு ஊழியக்காரன் பிறப்பார். ಒಂದು ನಿನ್ನ ಕುಟುಂಬದಿಂದ ಒಂದು ಸೇವಕರು ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. அந்த குடும்ப அந்த ஊழியக்காரன் பல குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா ಆ இருப்பார். ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಆ ಸೇವಕನು ಅನೇಕ ಕುಟುಂಬಕ್ಕೆ வேதத்தை ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. அறிய வேண்டும். ಸತ್ಯವೇದನ வேதம் ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದನ நீ புறப்பட்டு போய் விசுவாசியை உருவாக்கு என்று சொல்லல. ಹೊರಟು ಹೋಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ರೂಪಿಸು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அப்படி சொல்லியிருக்கிறாரா? ಹಾಗೆ ಹೇಳಿದಾರಾ? இல்ல, ಇಲ್ಲ. வேதம் சொல்லியிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, go and make disciples in my name. ಹೋಗಿ ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡ್ರಿ நீ ಎಂಬುದಾಗಿ, சீஷர்களாய் அவரை உருவாக்குங்க. ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ರೂಪಿಸೆಂಬುದಾಗಿ. ஹalleluya. Hallelujah. அந்த book of Matthew எடுத்து வாசிக்கோ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದು ನೋಡೋಣ. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ Matthew 28:19-20. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ. ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ, ತಮಿಳ್ ವಾಸಿಂಗ ಸಿಸ್ಟರ್, ಶಿಷ್ಯர்களாய் சகல ஜாதிகளையும் என்ன விசுவாசியாகி சொல்லியிருக்கிறாரா? ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದಾರಾ? விசுவாசி, நீங்க விசுவாசி, ನೀವು ವಿಶ್ವಾಸಿ, நீங்க விசுவாசியா இருங்க. ನೀವು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಇರ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி சொல்லியிருக்கிறாரா? ಹಾಗೆ ಹೇಳಿದಾರಾ? அப்படி சொல்லியிருக்கிறாரா? ಹಾಗೆ ಹೇಳಿದಾರಾ? இல்ல, ಇಲ್ಲ. ಶಿಷ್ಯர்களாய் ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ರೂಪಿಸಿರಿ அந்த ಎಂಬುದಾಗಿ. ಶಿಷ್ಯர்கள் தான், ಶಿಷ್ಯರೇ, அவர் தான் ಅವರೇ அப்போஸ்தலರು, ಅಪೊಸ್ತಲರು, ಬೋಧಕರು, தலைவரு, ಹಿರಿಯರು ஆய் மாறி இருக்கிறது. ಪ್ರವಾದಿಗಳು ಅನೇಕ ಹಿರಿಯರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಮೊದಲಾಗ, ಯೇಸು ಮೊದಲನೇದಾಗಿ வந்தோடனே என்ன செய்தார்? ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ ಕೂಡಲೇ ಏನು ಮಾಡಿದ್ರು? ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಾರ್. ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರ? ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಾರ? ಇಲ್ಲ. 12 பேரை ಶಿಷ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ರು. 12 ಜನರನ್ನು ಶಿಷ್ಯರು. அதே ಶಿಷ್ಯர்களுக்கு சொல்கிறார், ಅದೇ ಶಿಷ್ಯರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, புறப்பட்டு போய் ನೀವು ಹೊರಟು பல ಹೋಗಿ ಜಾತಿகளை ಅನೇಕ ಜಾತಿಗಳನ್ನು ಶಿಷ್ಯர்களாய் ಮಾರಿ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಭೆಯಲ್ಲಿ கிட்டத்தட்ட 3 வருஷம், ಸಭೆಗೆ ಹತ್ತತ್ರ 3 ವರ್ಷ, 3 வருஷம் ಮಿನಿಮಮ್, 3 ವರ್ಷ ಒಂದು ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಆಗಿ ಬಂದ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ஊழியத்தை செய்ய வேண்டும். ನೀವೆಲ್ಲರೂ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. மத்தவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாக உன் குடும்பத்தை ரட்சிங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸು. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಓದೋಣ. ಫಿಲಿಪ್ಪಿಯದವರು 2:3-4 எடுத்து வாசிங்க. 2:3 ತೆಗೆದು ಓದೋಣ. ಪಕ್ಷಪಾತದಿಂದಾಗಲಿ ಹೊಣ ಎಮ್ಮೆಯಿಂದಾಗಲಿ ಯಾವುದನ್ನು ಮಾಡದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೀನ ಸ್ವಭಾವದಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ತನಗಿಂತ ಶ್ರೇಷ್ಠನೆಂದು ಎಣಿಸಲಿ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಸ್ವಹಿತವನ್ನು ಮಾತ್ರ
ಮಾಡದೆ ಪರಹಿತವನ್ನು ಸಹ ಮಾಡಲಿ. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்லி இருக்கிறது. சத்தியத்தை எழுதுது. தமிழ் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் ஏக சிந்தையும் வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் மாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் கண்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். தேவரிலே ಹೇಳಿದ್ದಾರೆ. உன்னை குறித்து நீ நினைக்காத. ನಿನ್ನ ಕುರಿತು ನೀನು ಚಿಂತಿಸದೆ. ಇನ್ನು ಒತ್ತರೆ ಕುರಿತು ನೆನಕணும். ಇನ್ನೊಬ್ಬರ ಕುರಿತು ನೀವು ಚಿಂತಿಸಬೇಕು. சபையில் நீங்க வரும்போது ಸಭೆಗೆ ನೀನು ಬರುವಾಗ குடும்பத்தை கூட்டிட்டு வர வேண்டும். ಕುಟುಂಬಕ್ಕೆ சில பேர் ஆசையோடு வராங்க ಕೆಲವರು சபையில். ಆಸೆಯಿಂದ ಬರ್ತಾರೆ. ரொம்ப நல்லது. ಒಳ್ಳೆಯದು. சில பேர் பேருக்காக வருவாங்க ಕೆಲವರು சபையில். ಹೆಸರಿಗಾಗಿ ಬರ್ತಾರೆ. ನೋಡು ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಬಂದಿருக்கிறேன். ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. நான் நல்லவர். ನಾನು ಒಳ್ಳೆಯವನು. ಅವರು வரல. ಅವರು ಬರಲಿಲ್ಲ. அவருக்கு இயேசுல தேவையில்லை. சொந்த குடும்பத்திலே வேர்பேர். ಮನೆಯಲ್ಲೇ ಬೇರ್ಪಾಡು. ஹalleluya. 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 புரியுதா? நான் நல்லது என்று காண்பிக்கிறதுக்காக வராதீங்க. ನಾನು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬರಬೇಡ್ರಿ. ಸಭೆಗೆ குடும்பமாய் வராதவங்களே ಕುಟುಂಬವಾಗಿ ಬರದವರನ್ನು நான் பார்த்து ನಾನು ನೋಡಿ ಸೆಲ್ಫಿಶ್ தான் சொல்லுவேன். ನಾನು ಸೆಲ್ಫಿಶ್ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಯಂ ಪ್ರೇರಿತರಂತ ಹೇಳ್ತೀವಿ. ஹalleluya. 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 நான் ரட்சிக்கப்பட்ட போதும். ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. நான் சபைக்கு போனா போதும். ನಾನು ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. ஹalleluya. 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 குடும்பத்தை கூட்டிட்டு வர வேண்டிய வைராக்கியத்தை நீ காட்ட வேண்டும். ಕುಟುಂಬವನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರುವಂತ ವೈರಾಗ್ಯವನ್ನು ನೀವು குடும்பத்தோட வருவீங்கள பார்த்து நானே ಸಲ್ಯೂಟ್ ಅಡಿಪೆ. ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಬರುವಾಗ ನಾನೇ ಸಲ್ಯೂಟ್ ಹೊಡಿತೀನಿ. ஹalleluya. 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 என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்ப ரட்சணை என் குடும்பம் சபையில் போக வேண்டும். அவர் ஆண்டவரை ருசிச்சு பார்க்க வேண்டும். ದೇವರನ್ನು ರುಚಿಸಿ ನೋಡಬೇಕು. அந்த வைராக்கியத்தை நீ அவர் மேலே காட்ட வேண்டும். ಆ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಖರ್ಚಿನ ಮೇಲೆ ನೀನು ತೋರಿಸಬೇಕು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இந்த ரேஷ்மா வராமல் இருந்த சபையில நான் ರೇಷ್ಮೆ ಸಭೆಗೆ ಬರದಿದ್ದರೆ அவர் கை கால் நான் உடைச்சிருப்பேன். ಅವ್ರ ಕೈ ಕಾಲು ಹೊಡೆದಿರ್ತೀನಿ. அப்படியே தூக்கிட்டு வீல் சேர்ல கொண்டு வந்திருப்பேன். ಆ ರೀತಿ ವೀಲ್ ಚೇರ್ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಕೂರಿಸ್ತಿದ್ದೆ. ஹalleluya. ஹalleluya. வேற வழி இல்ல. ಮಾರ್ಗ ಇಲ್ಲ. வீல் சேர்ல தான் வரணும். ವೀಲ್ ಚೇರ್ ಅಲ್ಲೇ ಬರಬೇಕು. நானே கூட்டிட்டு வரணும். ನಾನೇ ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. அந்த வைராகியம் இருக்க வேண்டும். ಆ ವೈರಾಗ್ಯ ಇರಬೇಕು. வேதம் சொல்லி இருக்கிறது. ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ. இந்த கண்ணு தப்பு செஞ்சா ಈ ಕಣ್ಣು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ அதை எடுத்து வெளிய போடு. ಅದನ್ನು ತೆಗೆದು ಹೊರಗೆ ಹಾಕು. இந்த கை தப்பு பாவம் செய்து ಈ வச்சா ಕೈ ಪಾಪ ಮಾಡಿದರೆ இதை எடுத்து போடு. ಈ ಕೈಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕು. ஒண்ணும் இல்லாத பரலோகத்தை போறது நல்லது. ಏನು ಇಲ್ಲದೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುದು ಒಳ್ಳೆಯದು அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பேன். ಆ ರೀತಿ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. வீட்டுக்காரன் வீட்டுல இருந்தா ಮನೆಯವರು ಮನೆಯಲ್ಲಿ சாப்பாடு போடாத. ಊಟ ಹಾಕ್ಬೇಡ್ರಿ. நான் போட மாட்டேன். ನಾನು ಹಾಕಲ್ಲ. உங்க மேல கோபம் இல்ல. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪ ಇಲ್ಲ. குடும்பத்து மேல கோபம் இல்ல. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಕೋಪ ಇಲ್ಲ. என்னோட வைராகியம் ನನ್ನ ವೈರಾಗ್ಯ ரட்சிக்கப்பட வேண்டும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ಕುಟುಂಬಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. தேவன் குடும்பங்களை உயர்த்துவார். ದೇವರು ಕುಟುಂಬವಾಗಿಯೇ ದೇವರ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. ஒருத்தர் உயர்த்தினா ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನೇ ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ್ರೆ அந்த குடும்பமா இருக்காது. ಅದು ಕುಟುಂಬವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. 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 புரியுதா உங்களுக்கு? ಆಮೆನ್. ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது இருக்கும்? ಒಬ್ಬರ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದರೆ ಇನ್ನೊಬ್ಬ ಅದು ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. ஒரு குடும்பத்தின் மேலே கடன் இருந்தா ಒಂದು ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಸಾಲ ಇದ್ದರೆ அது ஒரு ஆள் மேல கடன் இருக்கிற போலயா? ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಸಾಲ ಇರುವಾಗ எல்லாரும் மேல இருக்கிற ಎಲ್ಲರ போல. ಮೇಲೆ ಆ ಸಾಲ ಇರ್ತದೆ. ஹalleluya. 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 மழை பெய்யும் போது ಮಳೆ ಬೀಳುವಾಗ எல்லாரும் மேல பெய்யும். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬೀಳ್ತದೆ. அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯೇ கிருபை வரும்போது எல்லாரும் மேல விழும். ಕೃಪೆ ಬರುವಾಗಲೂ ಎಲ್ಲರ ಮೇಲೆ அடி ಸುರಿಯುತ್ತದೆ. வரும்போது எல்லாரும் மேல ಪೆಟ್ಟು விழும். ಬರುವಾಗಲೂ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. நான் நல்லவன். ನಾನು ಒಳ್ಳೆಯವನು. நான் சபைக்கு போறேன். ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ஆண்டவரே எதுக்கு ದೇವರೇ ಯಾಕೆ எனக்கு இந்த கஷ்டம்? ಯಾಕೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ? ஆண்டவர் சொல்லுவாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, நான் உன்னை தொட்டானா? ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ನಾ? நீ சபைக்கு வர. ನೀನು ಸಭೆಗೆ நீ ಬರ್ತೀನಿ. கரெக்ட். ನೀನು ಕರೆಕ್ಟ್. உன்னை தொட்டானா? ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿದ್ನಾ? நான் அவனை தானே அடிச்சது. ಅವನನ್ನು ತಾನೇ ಹೊಡೆದೆ. ஆண்டவரே அவனே அடிச்சது. பட் அவன் கெட்டிவன். ಅವನ ನನ್ನ ಗಂಡ. அவன் என் பிள்ளை. ನನ್ನ ಮಕ್ಕ. எனக்கு நோவாதா? ನನಗೆ ನೋವಾಗಲ್ವಾ? அப்ப நீ சபைக்கு கூட்டிட்டு வர வேண்டியது. ಸಭೆಯನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೇಕಿತ್ತು. புரியுதா? ಆಮೆನ್. நான் எக்ஸாம்பிள் ஆக சொல்லுகிறேன். ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ஹalleluya. 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 பாருங்க, ನೋಡಿರಿ, ஆண்டவர் ஒரு யூத குடும்பத்துல பிறந்து போது ದೇವರು ಯೂದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಾಗ அவன் இந்த உலகத்துக்காக அவன் உயிரை கொடுத்திருக்கிறான். ಅದನ್ನು ಲೋಕಕ್ಕಾಗಿ ஒரு ஜாதிக்காக அல்ல, ಜಾತಿಗಾಗಿ ಅಲ್ಲ, எல்லா மனுஷனுக்காக ಎಲ್ಲಾ ஜீவித்தார். ಮನುಷ್ಯರಿಗಾಗಿ பிறந்தವರು ಹುಟ್ಟಿದವರು பிறக்காதವರು ಹುಟ್ಲಿಕ್ಕಿರುವವರು அவருக்காக அவர் உயிரை கொடுத்தார். ಆತನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟರು. Without any selfish. ಆತನ ಯಾವುದೇ ಸ್ವಯಂ ಇಲ್ಲದೆ.
ஹalleluya Hallelujah. அதே போல நம்ம பிரயாசப்பட வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. பாருங்க ನೋಡಿರಿ, ಫುಲ್ ಪ್ರಯಾಸಪಟ್ಟಿருக்கிற, ಬಹಳ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ஆனாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்கறது இல்ல, ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರು ಕೇಳುದಿಲ್ಲ, சபையில் வர ரெடி இல்ல, ಸಭೆಯಲ್ಲಿ ಬರ್ಲಿಕ್ಕೆ ರೆಡಿ ಇಲ್ಲ. அப்படி நினைச்சா ಹಾಗೆ ನೆನೆಸಿದ್ರೆ நீ தோட்டு கொடுத்துட்ட. ಸೋತು ಹೋಗಿದ್ರಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயிர் இருக்கு வரைக்கும், ಪ್ರಾಣ ಇರುವವರೆಗೂ நீ சொல்லிட்டே இருக்கணும், ಹೇಳುತ್ತಾನೆ ಇರಬೇಕು, சொல்லிட்டே இருக்கணும், ಹೇಳುತ್ತಾನೆ ಇರಬೇಕು, ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் நீ சொல்ல முடியும், ಆಗ ಮಾತ್ರ ಹೇಳಿಕೆ ಸಾಧ್ಯ. ஆண்டவரே ದೇವರೇ, நான் விட்டு விடலப்பா, ನಾನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிட்டேன், ನಾನು ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ உயிர் இருக்கு வரைக்கும் நான் ಪ್ರಾಣ செஞ்சிட்டேன். ಇರುವವರೆಗೂ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. அந்த அளவுக்கு தூர போக வேண்டிய அவசியமே ಇಲ್ಲ, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೂರ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ அது ಇಲ್ಲ. முன்னாடி ரட்சிக்கப்படுவோம். ಅದರ ಮುಂಚೆಯೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. கொடுக்கிற சாப்பாடு ஜெபித்து கொடுங்க, ಕೊಡುವಂತ ಊಟವನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೊಡ್ರಿ. ஆண்டவரே உன் ரத்தமாய் மாறட்டும், ರಕ್ತವಾಗಿ நீ ಸುರಿಯ சாப்பிட்ட அப்புறம் மனம் மாறட்டும், ಅವರು ತಿಂದು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿ. குடிக்கிற தண்ணியை ஜெபித்து கொடுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರನ್ನು ಕೊಡ್ರಿ. உன் குடும்பத்துக்காக, ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, அவர் ரட்சிக்கிறதுக்காக ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, நானும் நீனும் ரட்சிக்கிறதுக்காக ನಾನು ನೀನು ರಕ್ಷಣೆ ஆண்டவர் ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ எந்த அளவுக்கு போயிருக்கிறாரு, ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗಿದ್ದಾರೋ, சிலுவையில் அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறாரு, ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಆತನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟನು, அந்த அளவுக்கு போயிருக்கிறாரு. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ அப்ப நாம எந்த அளவுக்கு போகணும் ನಾವು நம்ம ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ குடும்பத்துக்காக, ಎಳಿಬೇಕು, நம்ம எந்த அளவுக்கு போகணும் நம்ம குடும்பத்துக்காக, ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ அந்த ಕುಟುಂಬ சிலுவை அளவுக்கு நம்ம போனோம் நம்ம குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக. ಮಟ್ಟಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அது வரைக்கும் விடக்கூடாது, ಅದುವರೆಗೂ ನಾವು ಬಿಡಬಾರದು. அப்பதான் நம்ம ஜெயசாலியாய் ಅವಾಗ ನಾವು ಜಯಶಾಲಿ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நான் மாத்திரம் இல்லப்பா, ನಾನು ಮಾತ್ರವಲ್ಲ என் ಸ್ವಾಮಿ, குடும்பம், ನನ್ನ ಕುಟುಂಬ, நம்ம குடும்பம் நம்ம சொத்து, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಆಸ್ತಿ, நம்ம குடும்பம் நம்ம ஆஸ்தி, ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮ್ಮ ಒಂದು நம்ம குடும்பம் நமக்கு எல்லாமே இருக்கிறார். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಆಗಿದೆ. இந்த ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார், ದೇವರೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, நம்மளே நம்பி கொடுத்திருக்கிறார், ನಮ್ಮನ್ನ ನಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, விசுவாசத்தில் இருக்கிற உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார், ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ஜெபிக்கிற உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, சபையில் வருகிற உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 4 பேரு, 4 ಜನರು, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தா ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ 4 ಜನ ಇದ್ರೆ அவரை சம்பாதிக்கிற முடியாதா, ಅವರನ್ನ ರೀತಿಗೆ ತರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ವಾ, முடியாதா, ಆಗಲ್ವಾ, முடியாதா, ಆಗುತ್ತೆ. அதுக்கு முயற்சி எடுக்க ಅದಕ್ಕೆ வேண்டும், ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕು, ஜெபிக்க வேண்டும், ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡಬೇಕು, இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டும். ನೀವು ಇನ್ನೂ ಖರ್ಚಿನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. மார்க் 10:45 படிச்சு பாருங்க, ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಾಕ್ಯ. வாசிச்சு பாருங்க. ಮಾರ್ಕ್ 10:45. ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ಸಹ ಸೇವೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಅನೇಕರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ ಇವು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಈಡು ಕೊಡುವುದಕ್ಕೂ ಬಂದನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ஹalleluya. வாசிங்க சிஸ்டர் தமிழ்ல. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஹalleluya. இல்ல ஹalleluya. எதுக்காக வந்திருக்கிறார்? ಯಾಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ? அவர் ஏதாவது செல்ஃபிஷ்னஸ் காட்டிருக்கிறாரா? ಆತನು ಸ್ವಯಂ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದ್ರ? இல்ல ಇಲ್ಲ, எல்லாரும் ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ಎಲ್ಲರನ್ನು ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಿದ. அவர் எதுக்காக பலியானார்? ಯಾಕಾಗಿ ಬಲಿಯಾದರು சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. ஹalleluya. ஹalleluya. நமக்காக ஒரு பலியானார். ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. அப்போ ಆಗ நம்ம குடும்பத்துக்காக ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ எந்த ಮಟ್ಟಕ್ಕೆ போனாலும் ಎಷ್ಟು ಮಟ್ಟಕ್ಕೆ அந்த ಹೋದ್ರು மட்டுக்கு போய் ಆ ಮಟ್ಟಕ್ಕೆ அவரை ಹೋದ್ರು ரட்சிப்புக்குள்ள கொண்டு ಅವರ வருவோம். ಮನುಷ್ಯನ ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಬೇಕು. ரெடியா? ಆಮೆನ್. எத்தனை பேர் ரெடி? ಯೇಸುವಿನ ರೆಡಿ ಆಗಿದ್ದಾರೆ. இங்க மாத்திரம் ரெடி இருக்க கூடாது, ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ರೆಡಿ ಇರಬಾರ್ದು, பூர்ணமாய் வீட்டுல போகும்போது ரெடி இருக்கணும். ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗಲೂ ರೆಡಿ ಇರಬೇಕು. ஹalleluya. ಆಮೆನ್. நான் இது ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. ரேஷ்மா குடும்பம், ನನ್ನ ಕುಟುಂಬ, ரேஷ்மா குடும்பம் மொத்தம் அவர் அம்மா அப்பா ಅವ್ರ ತಂದೆ ತಾಯಿಗಳು அவர் ரட்சிக்கப்பட்டதே இவரால. ನನ್ನಿಂದ ನಾನು அந்த சின்ன வயசுல ಚಿಕ್ಕ ಪ್ರಾಯದಲ್ಲಿ எந்த வயசு இருக்கும் உனக்கு? 5 இயர்ஸ். அந்த 5 இயர்ஸ்ல ಒಂದು 5 ವರ್ಷದಲ್ಲಿ சபை போயிட்டு ಸಭೆಗೆ ಹೋಗಿ அந்த பாஸ்டர் சொல்றாரு, ಪಾಸ್ಟರ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ஆண்டவர் பாஸ்டரே ಪಾಸ್ಟರೇ
எனக்கு உன்னை போல ஆகணும், ನನಗೆ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಆಗ್ಬೇಕು, என் குடும்ப ನನ್ನ ரட்சிக்கப்படணும். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. பாருங்க, ನೋಡ್ರಿ, இந்த 5 வருஷ குழந்தைக்கு அந்த வைராகியம் 5 இருந்தது. ವರ್ಷ ಮಗುವಿಗೆ ನನಗೆ ಅವೈರಾಗ್ಯ ಇತ್ತು. நம்மள இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், ನಾವಿಷ್ಟು ಎಳೆದಿದ್ದೀವಿ. நமக்கு வைராகியம் இருந்தா ನಮಗೆ ವೈರಾಗ್ಯವಿದ್ದರೆ நம்ம குடும்பத்தை தேவன் ரட்சிப்பார். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರ ರಕ್ಷಣೆ அதுக்கப்புறம் நீங்க தானே மேலேக்கு வந்துடுவீங்க. ಅದರ ಮೇಲೆ ನೀವು ಬೇಗನೆ ಮೇಲೆ ಬರ್ತೀರಿ. ಮೇಲೆ ஆண்டவர் எல்லாரும் சேர்த்து மேலேக்கு எத்துவார். ದೇವರು ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಮೇಲಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. இது ஆண்டவருக்கு தெரியும். ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. இப்போ லிஃப்ட் மேன் தெரியுமா? லிஃப்ட் ಆಪರೇಟ್ ಮಾಡುವಂತ ஒரு ஹாஸ்பிடல் போகும்போது உள்ள ஒரு லிஃப்ட் மேன் இருக்கும். ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗುವಾಗ ಅಲ್ಲಿ ಲಿಫ್ಟ್ ಮನುಷ್ಯರು ಇರ್ತಾರೆ. நான் ஒருத்தரே கேரி போனா ಒಬ್ಬರೇ ಹತ್ತಿ ಹೋದ್ರೆ அவர் டோர் க்ளோஸ் பண்ண மாட்டார். ಡೋರ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಲ್ಲ. நான் சொன்னேன் சீக்கிரம் போணும் மேல. ಬೇಗ ಹೋಗ್ಬೇಕು ಮೇಲೆ. நில்லுப்பா நில்லு. ವೆಯ್ಟ್ ಮಾಡು. 3-4 பேர் கேறணும், அப்புறம் தான் மேலே கொண்டு போவார். ಮೇಲೆ 3-4 ಜನ ಹತ್ತಿದ ಮೇಲೆ ಮೇಲೆ ஒருத்தராக கொண்டு போக மாட்டார். ಒಬ್ಬರನ್ನೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ஒரு ஆளையாய் மேலே கெத்த மாட்டாரு, ಒಬ್ಬರನ್ನೇ ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಲ, குடும்பமாய் அவர் மேலே கெத்துவார். ಕುಟುಂಬವಾಗಿ ಕರ್ತನ ಮೇಲೆ அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க ಆಗ முடியும். ಮಾತ್ರವೇ ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒருத்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா ಒಬ್ಬರೇ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರೆ அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது. ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா இன்னொருத்தர் கண்ணீரில் இருக்கிறார், ಇನ್ನೊಬ್ಬರು ಕಣ್ಣೀರಿನಲ್ಲಿದ್ದಾರೆ, இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬರು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದಾರೆ. அந்த கஷ்டத்தை நீ பாக்குறது தான் உனக்கு நேரம். ಆ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡುವುದೇ ನಿಮ್ಮ அவருடைய ಕೆಲಸ. கண்ணீர் பாக்குறதுக்கு உனக்கு ಅವರ நேரம். ಕಣ್ಣೀರನ್ನು உன் ನೋಡುವುದೇ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமா? ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ இந்த ಸಾಧ್ಯ. சபையில வந்து நல்ல சந்தோஷமாய் போறீங்க, ಈ ಸಭೆಗೆ ಬಂದು உற்சாகமாய் போறீங்க. ಉತ್ಸಾಹದಿಂದ வீட்டுக்கு போகும்போது ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ குடும்பத்துல ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கும் போது, ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அல்ல ಒಬ್ಬ அவருடைய ಸಮಸ್ಯೆ எதிர்காலத்தை நினைக்கும் போது, ಅವರ ಭವಿಷ್ಯದ அல்ல அவருடைய வாழ்க்கையை நினைக்கும் போது, ಅವರ ಜೀವಿತವನ್ನು அந்த இந்த பிரசன்னத்தை இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க முடியுமா? ಈ ಪ್ರಸನ್ನತೆ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೋ? முடியுமா? ಸಾಧ್ಯವೋ? முடியாது. ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுக்கு காரணம் என்ன? ಅದರ ಕಾರಣವೇನೆಂದರೆ இதுதான் ಇದೆ. குடும்பத்தோடு தான் தேவன் மேலே ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ಕರ್ತನ ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ. அதனால ಆದ್ದರಿಂದ யோசுவா சொல்லியிருக்கிறார், ಯೆಹೋಶುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬವು ನನ್ನ வீட்டாರು ನನ್ನ ಮನೆಯವರು அனைவரும் உன்னை சேவிப்பேன். ನನ್ನನ್ನು ಸೇವಿಸುತ್ತೇನೆ. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ಆಗ ನೀವು சொல்லணும், வீட்டு போய் ನೀವು ಹೇಳ್ಬೇಕು, நீங்களும் சொல்லணும், ನೀವು ಹೇಳ್ಬೇಕು ಮನೆಗೆ ಹೋಗಿ, ನಾನು என் ஹஸ்பண்ட், ನೀವು என் மகள் யார் இருந்தாலும் ನೀವು ಯಾರು ಮಗನು ಯಾರಿದ್ರು ಸೇರಿ ದೇವರನ್ನು ತುದಿಪೋ, ಸೇರಿ ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. புரியுதா? ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂಪೋ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ದೇವರೇ ಈ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ವಾಕ್ಯದ ಸಂಧೆ ಆಧಾರದ ಮೇರೆಗೆ ದೇವರೇ ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ನೀನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯೋ, ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಿದೆಯೋ, ನನಗೆ ಹೇಗೆ ನಿನ್ನ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯೋ, ನನಗೆ ಹೇಗೆ ಈ ಸಂಪಾದ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯೋ, ನನಗೆ ಹೇಗೆ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆಯೋ, ನನಗೆ ಯಾವ ರೀತಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಿದೆಯೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಪ್ಪ. ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸು, ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸು ಅಪ್ಪ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ ದೇವರೇ. ಅಪ್ಪ, ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಬಲವನ್ನು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆ ಫಲವನ್ನು ಕೊಡು, ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು, ಒಳ್ಳೆ ಸಂಪಾದ್ಯವನ್ನು ಕೊಡು ಅಪ್ಪ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯಾರ ಮುಂದೆಯೂ ಕೈ ಚಾಚದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನೀನು ಇಷ್ಟಾರ್ಥದ ಪ್ರಕಾರ ಪೂರೈಸುವಾತನೇ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ನೀನು ಒಬ್ಬರಿಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಕರ್ತನೆ, ಲೋಕದ ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ, ನನಗೋಸ್ಕರ, ನಿಮಗೋಸ್ಕರ ಕೊಟ್ಟಂತ ಪ್ರಾಣವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ. ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲ ಸದಸ್ಯರುಗಳನ್ನು ರಕ್ಷಿಸು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸುವೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. ದೇವರೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ, ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಕರ್ತನೆ, ನಿನಗೆ ಕೃತಜ್ಞರಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಡು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಣಿಕೆ ತಂದವರು ಆಕ್ರಿ ನಾವೊಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ಕಾಣಿಕೆ ಕೊಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ದೇವರೇ ಆರಾಧಿಸುವೆ, ಯೇಸುವೇ ಆರಾಧಿಸುವೆ, ನಮ್ಮ ದೇವ
ಯೇಸುವೇ ಆರಾಧಿಸುವೆ. ದೇವರೇ, ನಾವೆಲ್ಲರ ಈ ಕಾಣಿಕೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಎಲ್ಲ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ. ದೇವರೇ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಈ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಕೊಟ್ಟಂತ ಕರಗಳನ್ನು ಅಪ್ಪ ಈ ಸೇವೆಗಾಗಿ ಕಾಣಿಕೆ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. ದೇವರೇ, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ, ರಾಜ್ಯದಲ್ಲಿ, ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ, ಪಟ್ಟಣದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಜನರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಆಗುವಂತ ಏರುಪೇರುಗಳಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆರೋಗ್ಯಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ವಾಮಿ ದೇವರೇ ಬೇಕಾದ ಅಪ್ಪ ಅವರ ಇಷ್ಟಾರ್ಥಗಳನ್ನು ನೆರವೇರಿಸು. ದೇವರೇ, ಮಕ್ಕಳಿಗೆ ಕರ್ತನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ಶಾಲೆಗಳಲ್ಲಿ ಎಕ್ಸಾಮ್ಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಕರ್ತನೆ. ಮಕ್ಕಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು. ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಕ್ಸಾಮ್ ಬರಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ತಾನೇ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಬಲಪಡಿಸು. ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗೊಳ್ಳಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ, ಆಮೆನ್. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப நாள் கொண்டு ತುಂಬಾ ದಿನದಿಂದ உட்காருங்க 2 நிமிஷம். 2 ನಿಮಿಷ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ரொம்ப நாளிಂದ கேட்கொண்டிருக்கிறாரு சிலவர். ಕೆಲವರು ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, சபையில ஃபேன் போடுங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ. சம்மர் வந்துச்சு. ಸಮ್ಮರ್ ಬಂತು. ஹalleluya. நான் ஹalleluya. அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ நம்ம சர்ச்சில் ಚರ್ಚಲ್ಲಿ நான் ಇದುವರೆಗೂ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ வேலை வேற யாருக்கும் செய்ய கொடுக்கல. ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಕೆಲಸವನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು. இப்போ வந்திருக்கிறாரு ಗಂಗಾ ಬ್ರದರ್ ಬಂದಿದ್ದಾರೆ. நீங்களே சொல்லுங்க. ನೀವೇ ಹೇಳಿ. பாஸ்டர் காசு கொடுப்பாரு, ಹಣ ಕೊಡ್ತಾರೆ, ஃபேன் போட்டு கொடு. ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಬಿಡಿ. நான் சொன்னா சீக்கிரம் பண்ண மாட்டாரு. ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಬೇಗನೆ ಮಾಡಲ್ಲ. நீ சொன்னா சீக்கிரம் பண்ணுவேன். ನೀವ್ ಹೇಳಿದ್ರೆ நீங்க கேளுங்க கங்கா, ಕೇಳುங்க. சீக்கிரம் ஃபேன் ಅವೇ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದೆಯಲ್ಲ. நீங்க சொன்னா கேட்பாரு. ನೀವ್ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. பாஸ்டர் இருந்து காசு வாங்கி ಮಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಹಣ ತಕೊಂಡು சொல்லுங்க, பாஸ்டர் சீக்கிரம் ஃபேன் போட்டு கொடுங்க. ಬೇಗನೆ ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಬಿಡಿ. சரி. ஹalleluya. லாஸ்ட் வார சொன்னது போல லைட் ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಲೈಟ್ அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ಬಂದಿದ್ದಾರೆ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. சொன்னல ನಾನು ಹೇಳಿದಲ್ಲ, ஸ்ட்ரீட் லைட் கொண்டு வருவாரு. ಲೈಟ್ ತಗೊಂಡ್ಬಂದು. ஹalleluya. ಆಮೆನ್. சரி, நம்ம கங்காக்காಗಿ நம்ம ஜெபிப்போம். ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஏன்னா ಮಾಡೋಣ. நல்ல காரியத்தை முடிச்சு வந்திருக்கிறாரு. ಒಳ್ಳೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நான் ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ஆன முன்னாடியும் ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಆಗೋ ಮುಂಚೆಯೂ ஆனப்புறம் ஃபோன் பண்ணி ಆದ ನಂತರ ಫೋನ್ ಮಾಡಿ எல்லாம் நல்லபடி நடந்திருக்குது. ಒಳ್ಳೆದಾಗಿ ನಡೀತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. இன்னும் அவன் நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். ಅವರು ಇನ್ನೂ ಒಳ್ಳೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲರೂ ವಲಕರತೆ ಚಾಚಿ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಬಲಕರವನ್ನು ಚಾಚಿ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಗಂಗಾவை ಆಶೀರ್ವದಿக்க வேண்டும். ಆಶೀರ್ವದಿಸು ஆண்டவரே. ದೇವರೇ, எல்லா கஷ்டங்களை நீக்கி எல்லா கஷ்டಗಳನ್ನು நீ ನೀಗಿಸಿ இப்ப சந்தோஷத்துல கொண்டு போறீங்கப்பா. ಸಂತೋಷದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು இதே சந்தோஷத்தோடு வாழ்நாளெல்லாம் வைக்க வேண்டும். ಪೂರ್ತಿಯಾಗಿ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ எல்லா விதமான சமாதானத்தை ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಸಮಾಧಾನವನ್ನು, ஒரு குடும்பத்தை எப்படி வாழ வேண்டும் உண்டுள்ள ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ஒரு ஞானத்தை கொடுக்க ಒಳ್ಳೆ வேண்டும். ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿ ஒருத்தரை தாங்கி ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರ ಕೈ ಹಿಡಿದು ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து ಒಬ್ಬರನ್ನ ಒಬ್ಬರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು வாழ்றதுக்காக உள்ள கிருபைகளை கொடுக்க வேண்டும் ಕೊಡಬೇಕಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆவியானவரே, நல்ல ஞானத்தோடு நல்ல அறிவோடு மகனை ஆசீர்வதிக்க வேண்டும். இனி கல்யாண காரியமும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ಮದುವೆ ಕಾರ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಕೈಗೊಪ್ಪಿಸಿಕೊಡು. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜಪಿக்கிறேன் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஏன்னா எல்லாரும் வலக்கரத்தை உயர்த்துங்க. ಬಲಗರವನ್ನು ಎತ್ತೋಣ. அப்படியே ஏஞ்சில் இல்லைங்க. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳು. இது உள்ளத்திலிருந்து சொல்லணும். ಹೃದಯದಿಂದ ಹೇಳಬೇಕು. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்கிற சகலம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
പുഷ്പമ്മ വിളിച്ചിട്ട് പോ. ഇവിടെ ആരെങ്കിലും ഉണ്ടോ? ഇങ്ങ ഓട്ടാ എസ്കേപ്പ് ആയിട്ടാ അങ്ങനെതാകണം രസം. Thank you.
ಕಳ್ಕೊಂಬಂದೆ